ஓகே ஓகே ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ஜி, பண்ணிடலாம் ஜி. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். இப்போ இதில் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நேற்று வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் வந்துட்டு வால்யூம் ஜஸ்ட் கிரியேட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்னாப் ஷாட் எடுத்திருந்தோம் இல்லையா, அது மட்டும் தான் பார்த்துருந்தோம். இன்னைக்கு வந்து என்ன பார்க்கலான்னா, ஒரு நிமிஷம் நான் மீட்டில் போட்டுக்கிறேன். All participants are muted. ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட் வீக் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, நம்ம வந்து ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஈஸி இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணோம். அந்த ஈஸி இன்ஸ்டன்ஸ்ல வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு ஒரு இது வந்துட்டு இமேஜ் காப்பி ஒன்று எடுத்தோம். இமேஜ் காப்பி எடுத்து ரீஸ்டோர் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தோம், டைரெக்டாக வந்துட்டு ஒரு வால்யூம் மூலமாக வந்துட்டு ஒரு ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ணி அந்த ஸ்னாப்ஷாட்டை வச்சு ஒரு இது வந்து நம்ம இமேஜ் காப்பி ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அந்த இமேஜ் காப்பியை வச்சு ஒரு ஈஸி இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணி அதை வந்துட்டு அட்டாச் பண்ணி மட்டும் பார்த்துருந்தோம். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் ஒரு நான் ஈஸி இன்ஸ்டன்ஸ் டெல் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அது மூலமாக வந்து நம்ம வந்து பண்ணலாம். இப்போ நார்மலாக ஃபர்ஸ்ட் லெவலில் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். வந்துட்டு எப்பயுமே நீங்கள் கிரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்பயுமே நீங்கள் வந்து T2 மையரில் கரெக்டாக இருக்கீங்களான்னு சொல்லி பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு ஈஸ்ட் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னால் அது கிரியேட் ஆகிட்டு இருக்கோம். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு வால்யூம் டைப்லாம் என்ன, வால்யூம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். வால்யூம் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது திரும்ப ஒரு பார்க்கலாம். லைட்டாக வந்து அட்டாச் பண்ணுறது. அதுக்கப்புறம் இங்கே வந்து மல்டி வால்யூம் வந்து பண்ண போகிறதில்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஓபிஎஸ் வச்சு தான் பண்ண முடியும். மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் வந்து எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அட்டாச் பண்ணுறது வந்துட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மெயினாக வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஓபிஎஸ் செலக்ட் பண்ணால் தான் வந்துட்டு இங்கே மல்டி அட்டாச் வால்யூம் வந்து வரும், இல்லாட்டி வராது. மல்டிபிள் இன்ஸ்டன்ஸுக்கு இது பண்ணுறது. அது நம்ம வந்து நீங்கள் இதை எனேபிள் பண்ணாலே அமௌண்ட் வந்துடும். நான் ஜஸ்ட்டு சொல்லிடுறேன் வந்து எங்கே போய் நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு வால்யூம் எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே வந்துடும். எப்படி ஃபார்மேட் பண்ணி அதை வந்து நம்ம சிஸ்டத்தில் வந்து எப்படி எடுத்து வரதுன்னு சொல்லிட்டு ஈஸி இன்ஸ்டன்ஸில் அட்டாச் பண்ணிங்கன்னா அந்த ஈஸி இன்ஸ்டன்ஸில் புட்டியில் போயிட்டு நீங்கள் எப்படி செக் பண்ணுறது, டேட்டா வந்து அந்த பர்டிகுலர் வால்யூமில் எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்க்கலாம். இதெல்லாம் ஆல்ரெடி நான் வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் எனக்கும் மறந்து போச்சு. ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலான்ற ஒரு இதுலேயும் நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். நீங்களும் கொஞ்சம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இது வால்யூம் டீட்டெயில்ஸ்லாம் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் ரீப்ளேசிங் வால்யூம் வந்து எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் மானிட்டரிங்லாம் எப்படி நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக வந்து பார்ப்போம் நம்ம வந்து ஒன்று வந்துட்டு. அதுக்கப்புறம் வால்யூம் எப்படி டிட்டாச் பண்ணுறது, டெலிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுலேயும் ஒன்று திரும்ப இருக்குது. ஸ்னாப்ஷாட்லாம் வந்து ஃபுல்லாக இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸ்னாப்ஷாட் என்ன இருக்குது, இதெல்லாம் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டேட்டா சர்வீஸ் இதில் வந்து எலாஸ்டிக் வால்யூம் என்ன, என்கிரிப்ஷன் எப்படி பண்ணுறாங்க, ஏன் என்கிரிப்ஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்ட்டு ஸ்னாப்ஷாட் ஸ்டோர்னா என்ன, இதெல்லாம் வந்து ஒன்று பார்ப்போம் நம்ம வந்துட்டு. இதில் இருக்கிறது மேக்ஸிமம் வந்துட்டு இந்த வாரத்துக்குள்ள மேக்ஸிமம் முடிச்சிடலாம். இன்றைக்கி நாளைக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம முயற்சி பண்ணலாம். இப்போ இதில் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஜஸ்ட் வால்யூம்னால நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம வந்து ஸ்டோரேஜ் தான். ஸ்டோரேஜை வந்து நீங்கள் வந்து எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நார்மலாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இல்லைன்னா ஜஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிஸ்டம் அட்மின் எதுவுமே தேவையில்லை. நீங்களே எல்லாமே வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஈவன் ஒரு வால்யூம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, எப்படி சைஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டம். வந்துட்டு நம்ம டேட்டா வந்துட்டு ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு புதுசாக ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணி அந்த வால்யூம்குள்ள வந்து நீங்கள் சைஸ் வந்து கம்மியாக வச்சு தான் பண்ண முடியும். அதையும் நம்ம பார்க்கலாம் லேட்டராக வந்துட்டு. அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் பண்ண முடியும், ஒரு வால்யூம் வந்து ஒரு ஈஸி இன்ஸ்டன்ஸில் இன்னொரு ஈஸி இன்ஸ்டன்ஸ்க்கு எப்படி மூவ் பண்ணுறது, இது எல்லாமே பார்க்கலாம்ல. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவைலபிலிட்டி ஜோன்லேருந்து இன்னொரு அவைலபிலிட்டி ஜோனுக்கு எப்படி பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்க்கணும் நம்ம வந்துட்டு.
ஓகேவா. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும். இன்சூரன்ஸ் வந்து என்னென்ன பண்ணுறதுன்னு சொல்லி அங்கே இங்கே இருக்கும். அதெல்லாம் பார்க்கணும். ஈவன் வந்துட்டு நம்ம இங்கே இது முடிச்சுட்டு இங்கே மேலே வந்து பார்க்கலாம். அங்கே வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் வந்து இங்கே இன்சூரன்ஸ் டைப்னு என்ன, திரும்பவும் நம்ம வந்துட்டு இன்சூரன்ஸ் டைப்லாம் ஏன் யூஸ் பண்ணுறோம், அப்போ வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு சைஸும் இருக்கும். அந்த சைஸ் வந்து எங்கே கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. இப்போ வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் வந்து இப்போ இங்கே இருக்குன்னா, இப்போ A1 இருக்குன்னா A1 வந்து கரெக்டாக எங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நீங்கள் வந்து ஜென்ரல் பர்பஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஜென்ரல் பர்பஸில் இங்கே வந்துடும். A1 வந்து எங்கே யூஸ் பண்ணணும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெப் சர்வருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கண்டெய்னருக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. M5A வந்து எங்கே யூஸ் பண்ணலாம், ஸ்மால் அண்ட் மிட் சைஸ் டேட்டா பேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு மேபி இதையும் வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் வச்சுக்கோங்க. வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மேக்ஸிமம் பார்த்துக்கணும். நம்ம வந்து பார்க்கலாம் இதையும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வால்யூம் நம்ம கன்டினியூ பண்ணதுனால ஃபர்ஸ்ட் நான் வால்யூம் போயிட்டு திரும்ப மேலே வந்துடலாம். ஸ்டோரேஜ் போய்க்கோங்க. நீங்கள் ஒன்றுமே இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் பேனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு டாக்குமெண்டேஷனில் EC2 டாக்குமெண்டேஷனில் இங்கே இருக்குது EC2 டாக்குமெண்டேஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூசர் கைடுக்கு போய்க்கோங்க. போய் இங்கே போனீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு இந்த நேவிகேஷன் பேனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லாஸ்ட்டில் வந்து செக்யூரிட்டின்னு இது ஸ்டோரேஜ்னு ஒன்று இருக்கும். இந்த ஸ்டோரேஜை கிளிக் பண்ணாலே இங்கே வந்துட்டு நமக்கு ஒன்று ஒன்றா கொடுத்துருப்பாங்க. அமேசான் EBS, ஸ்னாப்சாட்னா என்ன, அதுக்கப்புறம் டேட்டா சர்வீஸ்னா என்ன, இதில் வந்து ஒன்று ஒன்றா வரிசையாக வந்து பார்க்கலாம். EBS பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், ஆப்டிமைஸ் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்க்கணும். க்ளவுட் வாட்ச் அலாரம் வந்துட்டு எப்படி செட் பண்ணுறது, மெட்ரிக்ஸ் எப்படி வந்துட்டு நம்ம கலெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு லேட்டராக வந்து பார்ப்போம். நான் வந்துட்டு நான் இதெல்லாம் மேக்ஸிமம் வீடியோவில் போடலை. நான் பல வீடியோலாம் ரொம்ப இது முக்கியமானது மட்டும் நான் கவர் பண்ணிட்டு விட்டுட்டேன். இப்போ வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம் எல்லாமே வந்துட்டு. ஓகேங்களா. நீங்கள் மேக்ஸிமம் எல்லா இதுலேயுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்லேயும் நீங்கள் ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே வந்து அவங்களுடைய இதை வந்து கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் வாட் இஸ் EBS வால்யூம், அதோடைய பெனிஃபிட் என்ன, ஓகேவா, ட்ராபேக் என்ன, எல்லாமே இருக்கும். மேக்ஸிமம் ட்ராபேக் சொல்ல மாட்டாங்க, பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஓகேவா. இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக பார்க்கணும். இதெல்லாமே வந்து தியரிட்டிக்கலாக நீங்கள் பார்த்தா தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் இன்டர்வியூ ஓரியன்டாவோ இல்லாட்டி எக்ஸாம் ஓரியன்டாவோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. இது நான் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் எனக்கு வந்து டைம் நிறைய ஆகிட்டு இருக்கும். பட் அதனால் அவங்கள ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன், கொஞ்சம் மேக்ஸிமம் இதை வந்துட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு ஒரு தடவை படித்து பாருங்கள். படிச்சுட்டு நான் அதுதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். எப்படின்னா இதை வந்து எப்படி இன்னும் இன்டெப்த்தாக வந்து நீங்கள் வந்து எப்படி ட்ரைவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஹெல்ப் பண்ணுறேன். அது வந்து உங்களுடைய ஹெல்ப் இருந்தால் தான் என்னால் பண்ண முடியும். நான் என்னென்னா ஒரு PPT ஒன்று கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து நீங்களே வந்துட்டு வீடியோ போட்டு நீங்களே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்கள். ஓகேவா. உங்களுக்கு நல்லா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர வரைக்கும் நீங்கள் வந்து திரும்ப திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்கன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்களே பேசிட்டு நீங்கள் திரும்ப அந்த வீடியோ ஒரு கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஐடியா வரும். நம்ம இந்த இடத்துல வந்து இதை மிஸ் பண்ணியிருக்கோம், அப்போ இது வந்து தப்பாக பேசியிருக்கிறோம். ஓகேவா. ஸோ இதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நிறைய ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. இதான் வந்து நீங்கள் நான் மட்டும் இல்லை, நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போய் கேட்டுப்பாங்க. எல்லாருமே சொல்கிறது என்னென்னா பெஸ்ட்டாக வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு டெக்னாலஜியில் வந்து மாஸ்டர் ஆகணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்துட்டு நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுக்கணுன்றதான் வந்துட்டு அவங்களுடைய ரூல்ஸே. யாரெல்லாம் மாஸ்டராக இருக்காங்களோ அவங்க எல்லாமே வந்து சொல்கிற ஒரு ரூல் வந்து இதான் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு 4 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து சரியாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அப்படியே கொஞ்சமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஃபெமிலியராக நீங்கள் பேச ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் வந்து ஈவன் 100 பேர் இருந்தால் கூட அசால்ட்டாக வந்து நீங்கள் வந்து பேசிகிட்டே போகலாம். ஈவன் அவங்க வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அங்கே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் இந்த டாக்குமெண்டேஷன்லாம் ஃபுல்லாகவே நீங்கள் தரவாக படிச்சுட்டு நீங்கள் வந்து PPT ஒன்று கிரியேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்க. எல்லாமே சொல்லியிருப்பாங்க இவங்க வந்து டோட்டலாக வந்துட்டு. அதனால் இதை வந்து லைட்டாக பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இப்போ டைரெக்டாக டைப்புக்கு போயிடலாம். இப்போ டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 2 டைப் தான் இவங்க சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் டைப் வந்துட்டு ஒன்லி த வால்யூம் டைப்ஸ் தி வால்யூம் டைப்ஸ் ஃபால் இன்டு 2 கேட்டகரி தான் சொல்கிறாங்க வந்து. ஓகேவா. இதில் 2 கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று SSD, இன்னொன்று வந்து HDDன்னு சொல்கிறாங்க. SSD வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நார்மலாக வந்துட்டு ஜென்ரல் பர்பஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எங்கே யூஸ் பண்ணலாம்னா இந்த டிரான்சாக்ஷனல் ஒர்க்லோடு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ரீட் ரைட் ஆப்ரேஷன்ஸ் வந்து இது ஸ்மால் IO சைஸ் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு டிஸ்க் IO நிறைய வராதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே வந்து இது மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDD வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் லார்ஜ் ஸ்ட்ரீமிங் ஒர்க்லோடு வந்துட்டு இப்போ வந்து IOPSன்னு சொல்லுவாங்க வந்துட்டு. ஓகேவா. இந்த IOPS வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகணும்னா IO வந்து ரீட் ரைட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வந்துட்டு தேவைப்படுற இடத்துல வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நிறைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து IO இஷ்யூனால எந்த உங்களுக்கு இம்பாக்ட் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் திங்க் பண்ணுங்க. உங்கள் கஸ்டமர்ஸ் இல்லாட்டி நீங்கள் தான் டிசைட் பண்ணுற அத்தாரிட்டினா நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
கீழே வந்து சொல்லியிருப்பாங்க என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் என்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கேரக்டரிஸ்டிக் இங்கே வந்து பார்த்துருக்கீங்க வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்துட்டு டைப் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் பர்பஸ்னு ஒன்று இருக்குது. ப்ரோவிஷன் ஐஓபிஎஸ் இதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்த்தோன்னா மெயினாக வந்து யூஸ் பண்ணுறது. த்ரோபுட் ஆப்டிமைஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கோல்டு HDDன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன் ஜென்ரல் பர்பஸ் வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஓகேவா? ஜென்ரல் பர்பஸ் SSD வால்யூம் தட் பேலன்ஸ் ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து இது கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி வந்து பெர்ஃபார்மன்ஸும் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நல்லா கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்கும். இது வந்து டிஃபால்ட்டாக வந்து நீங்கள் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். லோயர் என்வரான்மெண்ட் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டெவலப்மெண்ட் டெஸ்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுடைய ஒர்க்லோடு வந்துட்டு பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சிஸ்டம் பூட் வால்யூம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். விர்ச்சுவல் டெஸ்க்டாப் வந்துட்டு அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லோ லேட்டன்சி இன்ட்ராக்டிவ் அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்துட்டு உள்ள இது வந்து இருக்கக்கூடாது. வந்துட்டு இப்போ ஒர்க் வந்து கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்கே தெரியும் ஒர்க் பண்ண நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கனாலே உங்களோட அப்ளிகேஷன் வந்து எவ்வளோ கஸ்டமர்ஸ் வராங்க எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் 1 or 2 monthsல வந்துட்டு. அப்போ வந்து பார்த்தோன்னா எந்த ஸ்டோரேஜ் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணிக்கணும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் ஐஓபிஎஸ் மேக்ஸிமம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக வந்து நீங்கள் வந்து ஹையாக வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுடைய இது வந்து ஐஓ ரீட் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது. அந்த மாதிரி பட்சத்தில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ கன்கரண்ட் யூசர்ஸ் வந்துட்டு வந்து கனெக்ஷன்ஸ் நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கன்கரண்ட் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2500 யூசர் இல்லை 3000 யூசர் வந்துட்டு கனெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அங்கே உள்ள நிறைய ஐஓ நடக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனில் இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த செக்யூரிட்டி டேபிளில் வந்துட்டு உங்களுக்கு யூசர்ஸ் எல்லாம் வந்து கனெக்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுடைய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க இல்லையா, கிரியேட் பண்ணும்போது உங்களுடைய இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு செக்யூரிட்டி டேபிளில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். நீங்கள் எவ்ரி டைம் வந்து உள்ள லாகின் பண்ணுறீங்கன்னா அந்த லாகின் பண்ணும்போதெல்லாம் வந்துட்டு அந்த செக்யூரிட்டி டேபிளில் போய் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பார்த்துட்டு தான் உள்ள வந்து கனெக்ஷன்ஸே அலோவ் பண்ணும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த மாதிரி கிரிட்டிக்கல் பிஸ்னஸ் வந்து மேக்ஸிமம் அதாவது கிரிட்டிக்கல் பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ்னால் மேக்ஸிமம் இ-காமர்ஸ் தான் வந்து இப்போதைக்கு வந்துட்டு ஆன்லைன் நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் சரி உங்களுக்குலாம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஐஓபிஎஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க வந்துட்டு. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க எப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து லார்ஜர் டேட்டா பேஸ் வந்து ஒர்க்லோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்குண்ணா மாங்கோ டிபி, கஸ்டா டிபி, ஓகேவா, MySQL, அதுக்கப்புறம் வந்துட்டு SQL சர்வர், போஸ்ட்கிரெஸ்QL, ஆரக்கல் இவங்க எல்லாமே இதை கொடுத்துருக்குறாங்க. உங்களுடைய டேட்டா பேஸ் வந்துட்டு அப்நார்மலாக ஹையாக இருக்குது. ஒர்க்லோடு வந்து பார்த்தீங்கன்னா அப்நார்மலாக ஹையாக இருந்தால் வந்துட்டு ஓகேவா இப்போ இன்சர்ட் அப்டேட்டு டெலிட்டு ஓகேவா இதெல்லாம் வந்து அதிகமாக நடக்குது. இல்லாட்டி ரிப்போர்ட்டிங் வந்து நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி பட்சத்தில் வந்துட்டு உங்களுக்கு ஐஓபிஎஸ் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம். ரிப்போர்ட்டிங்கிறது கூட வந்து செலக்ட் கமாண்ட் தான் வந்துட்டு ஓகேவா. அதனால அங்கே மெயினாக தேவைப்படுமா தெரியாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் அப்டேட் டெலிட் வந்து நிறையா நடக்குதுன்னா அங்கே வந்துட்டு மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஐஓபிஎஸ் அதிகமாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஐஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பேஸ்ட் ஆன் தி கவுண்ட் தான் ஐஓபிஎஸ் வந்துட்டு. இப்போ நம்பர் ஆஃப் ஐஓபிஎஸ் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க எவ்வளோ செலக்ட் பண்ணுறீங்கன்றத பேஸ் பண்ணி தான் வந்துட்டு உங்களுக்கு அமௌண்ட் வந்துட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா த்ரோபுட் ஆப்டிமைஸ்ட் HD வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு லோ காஸ்ட் HD வால்யூம் தான். ஓகேவா? இதுவும் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணுற இது ஒர்க்லோடு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கேயே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். இது ஸ்ட்ரீமிங் ஒர்க்லோடு தான். ஸ்ட்ரீமிங் என்ன இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த ஓட்டெல்லாம் போடுறீங்க இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா பிக் பாஸ் இதெல்லாம் வந்து ஓட் போடுறாங்க. அந்த மாதிரி பட்சத்தில் ஒர்க்லோடெலாம் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரைஸும் வந்து ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் மேக்ஸிமம் வந்து த்ரோபுட் ஓரியன்ட் ஸ்டோரேஜ் தான் ஃபார் லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா தட் இஸ் இன்ஃப்ரீக்வெண்ட்லி அக்சஸ்டு. இப்போ டேட்டா ஒரு விஷயத்தில் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன் ஜஸ்ட் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அக்சஸ் பண்ணவே மாட்டாங்க வந்துட்டு. ஓகேவா? லோ கார்டினாலிட்டி இல்லை நம்ம லோ கார்டினாலிட்டி நினைக்கிறேன். ஓகேவா? அந்த இதுதான் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதர் இப்போ வந்து செக்ஸ் ஆர் ஃபீமேல் செக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஆர் ஃபீமேல் இருக்கும். ஸ்டேட்டஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேரிடு அன்மேரிடு மேரிட் ஆர் சிங்கிள் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இருக்கலாம் டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக வந்து லோ கார்டினாலிட்டி வச்சு யூஸ் பண்ணுறது. அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அக்சஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆர்கியூவ் டேட்டா இந்த மாதிரிலாம் ஆர்கியூவல் டேட்டாபேஸ்ன்னு சொல்லுவாங்க. டேட்டாபேஸ்னா ஆர்கியூவல் டேட்டாபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு டேட்டா வந்து அக்சஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இவங்க வந்து
மேக்ஸிமம் இங்கே சொல்லிட்டாங்க லார்ஜ் டேட்டா, இது வந்து டேட்டா வந்துட்டு ஒர்க் லோட் வந்து லார்ஜாக இருக்கிற டேட்டா பேஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது த்ரோபுட்டில் வந்து பாருங்கள், இவங்க வந்து த்ரோபுட் ஆப்டிமைஸ்டு ஹெச்டியில் வந்து என்ன பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா பிக் டேட்டாவில் யூஸ் பண்ணலாம், டேட்டா வேர்ஸில் யூஸ் பண்ணலான்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு லாக் ப்ராசஸிங்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு கான்பியர் இது வந்து பூட் வால்யூம் வந்துட்டு ஓகேவா, அந்த இதுக்கெலாம் வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், இவங்க என்ன சொல்கிறாங்க மேக்ஸிமம் இங்கே சினேரியோஸ் வேர் த லோயஸ்ட் ஸ்டோரேஜ் காஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் வந்துட்டு. மேக்ஸிமம் வந்து லோயஸ்ட் காஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அங்கே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து மேக்ஸிமம் இந்த ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பூட் வால்யூம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணவே முடியாது. ஓகேவா, அது மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து மைண்டில் வச்சுக்கணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த ஏபிஐ நேம் வந்து பார்த்தோன்னா அவங்க செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஏபிஐலாம் நான் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணது கிடையாது வந்துட்டு. பட் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஏபிஐ இன்கேஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இது ரிமைண்டில் வச்சுக்கணும். வால்யூம் சைஸ் வந்து இங்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு மேக்ஸிமம் எஸ்எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் 1 ஜிபிலேருந்து 16 ஜிபி வரை 16 டெராபைட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 4 ஜிபிலேருந்து 16 டெராபைட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னதுன்னா ஐஓபிஎஸ் வந்து த்ரூபுட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 500 ஜிபிலேருந்து 16 டெராபைட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு 500 ஜிபிலேருந்து 16 டெராபைட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஈவன் நீங்கள் இதை வந்து உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து வால்யூம் கிரியேட் பண்ணும்போது உள்ளே போய் நீங்கள் செலக்ட் பண்ணாலே வச்சுக்கோங்களேன், அடிஷனல் வால்யூம் கொடுக்கும்போது நீங்கள் வந்து ஜென்ரல் பர்பஸ் இல்லாட்டி எது செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி உங்களுக்கு சைஸ் வந்து அங்கே கீழே சொல்லிடுவாங்க எதுலேருந்து இது வரைக்கும் கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம வந்து மேக்ஸிமம் ஐஓபிஎஸ் பெர் வால்யூம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 16 கிலோபைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஓ வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க இங்கே வந்துட்டு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 16 இங்கே வந்து 64,000. ஓகேவா, ஃபர் இது வந்து ஃபர் ஐஓ வந்து பார்த்தீங்கன்னா 16 கிக்கு வித் 64,000 இவங்க எதை மீன் பண்ணுறாங்கன்னு தெரில. சரி, 64,000 ஐஓபிஎஸ் தான் சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஐஓபிஎஸ் வந்து இங்கே வந்து 16,000 யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன் மேக்ஸிமம் 64,000 யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தோன்னா ஃபார் எம்பி கணக்கில் சொல்கிறாங்க. இந்த ரெண்டுமே வந்து கேபி கணக்கில் சொல்கிறாங்க. ஓகேவா, இது வந்து பார்த்தோன்னா எம்பி கணக்கில் ஐஓபிஎஸ் செட் ஆகுது. இங்கே வந்து 500 MB யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தோன்னா 250 MB யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபார் எம்பி இங்கே வந்து பார்த்தோன்னா ஃபார் எம்பி கால்குலேஷன் இங்கே வந்து 16 கேபி கால்குலேஷன் வந்து ஐஓ இங்கே எடுத்துக்கும் இந்த ரெண்டுலேயுமே வந்து. ஸோ இது வந்து மேக்ஸிமம் ஐஓ வந்து பெட்டராக தான் இருக்கும், காஸ்ட்டும் வந்து ரொம்ப கம்மின்னு தான் சொல்கிறாங்க. இது வந்து ரெண்டுமே இது ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷனல் டேட்டா பேஸ்க்கு தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும் இந்த ரெண்டுமே. ஓகே, மேக்ஸிமம் த்ரோபிட் வந்து அதே மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. இதையும் பாருங்கள். இங்கே வந்து வரிசை இந்த இதை வந்து கொஞ்சம் லைட்டாக பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இது டேபிள் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது வந்து அவங்க கால்குலேஷன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதையும் வந்து லைட்டாக பார்த்துக்கோங்க எப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இது மேக்ஸிமம் ஐஓபிஎஸ் வந்து ஜென்ரல் ஐஓபிஎஸ்னா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஐஓ கிரெடிட் அண்ட் பர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இது வந்து ஐஓபிஎஸ்க்கு வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே எல்லாமே தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஒரு பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப உள்ள இன்டெப்த்தாக போக வேணாம்னு நினைக்கிறேன். ஓகேவா, இது எல்லாமே நீங்கள் ஒரு பாருங்கள் கொஞ்சம் வந்துட்டு. நீங்கள் இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நான் ஒரு படிச்சுட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன் வந்துட்டு. அதுக்கப்புறம் சைஸ் அண்ட் கான்ஃபிகரேஷன் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து எப்படி இருக்கணும் அதெல்லாம் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. பார்ட்டிஷன்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து வரிசையாக வந்துட்டு இதில் கொடுத்துருக்குறாங்க. இதுவும் வந்து நீங்கள் வந்து ஒரு படித்து பாருங்கள். நம்ம தியரிட்டிக்கலாக ரொம்ப உள்ளே போக வேணாம். ஓகேவா, இன்கேஸ் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பிளாக் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4 KB தான் மேக்ஸிமம் டிஃபால்ட்டாக இருக்கும். ஓகேவா, இதை வந்து நீங்கள் வந்து படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு இதை வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் வந்துட்டு வால்யூம் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது இங்கே கமாண்ட் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்டெப்ஸ் வந்துட்டு எல்லா இதுலேயுமே உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும். ஈவன் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஏஎம்ஐ எப்படி கிரியேட் பண்ணுறதுனா அங்கே வாங்க, அது உள்ளே போய் நீங்கள் பார்த்துக்கலாம் வால்யூம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனா சிம்பிளாக வந்துட்டு நீங்கள் கிரியேட் வால்யூம், ஸோ ஓகே வால்யூம் டைப்னா இங்கே இதை படித்து பாருங்கள். இன்கேஸ் ப்ரியாட்டி இந்த அடிஷனல் இது இன்ஃபர்மேஷனை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய் நீங்கள் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகேங்களா, பார்த்தா தான் உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். நம்ம ஜஸ்ட் வந்து இதை பார்த்து அப்படியே நான் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு வால்யூம் மட்டும் கிரியேட் பண்ணிடலாம். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, ஜஸ்ட் வந்துட்டு ஈஸி டு கன்சோல்குள்ளே போய்க்கோங்கன்றாங்க. ஓகே, போயிட்டு நம்ம வந்துட்டு இந்த நேவிகேஷன் பேனில் வந்துட்டு
எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரில் வால்யூம் வந்து கிளிக் பண்ணுங்கன்றாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி இன்சூரன்ஸ் கன்சோல் இதான் வந்துட்டு இதான் வந்து நேவிகேஷன் பேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர்னு இருக்குது. இங்கே வந்து வால்யூம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வால்யூம் இருக்குது. இது என்ன வால்யூம்னா 8 GB ரூட் வால்யூம் வந்துட்டு. ஓகேவா, நீங்கள் வந்து ஒரு ஈஸி இன்சூரன்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அட்டாச் ஆயிருக்கு ஆல்ரெடி. இது வந்து இன்சூரன்ஸ் ஐடி வந்துட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா 88156 இருக்கு இல்லையா. இந்த 88156 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் ஐடியோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும் எந்த இன்சூரன்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே தான் வந்து பார்த்துக்கணும் மேக்ஸிமம். ஓகே, இல்லாட்டி நீங்கள் வந்து இங்கே ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு வந்துட்டு சாம்பிள் EC2ன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இப்போ திரும்ப இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறிடும். இப்போ நேம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜஸ்ட் வந்து மாறிடுச்சு. ஓகேவா, இது மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்காக நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம். ஓகேவா, இது வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்காக உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்காக வைக்கிறதா வந்துட்டு மேக்ஸிமம் உங்களுடைய ஈஸி இன்சூரன்ஸ் நேம் என்னவோ அந்த நேமை பேஸ் பண்ணி உங்களுக்கு வால்யூமும் இங்கே வந்து இங்கே வந்து லேபும் வந்துட்டு உங்களுக்கு இந்த லேபில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும் டேக்னு சொல்லுவாங்க. இந்த டேக் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அட்டாச் ஆயிரும். ஓகேங்களா, அதே மாதிரி இங்கேயும் வந்து உங்களுக்கு வேணும்னா தனியாக வந்துட்டு இது ரூட் வால்யூம் வந்து சொல்லி கொடுத்துக்கலாம். ரொம்ப பெருசான ரூட் வால்யூம் சொல்லி கொடுத்துட்டு ஓகே இங்கே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு உங்களுடைய இன்சூரன்ஸ் நேம் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ EC2ன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்கு எங்கேயுமே இது யூஸ் ஆகும். ஒரே நிமிஷம். நம்ம வந்து வால்யூமை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் வினோத். ஓகேங்களா, வால்யூமில் எப்படி கிரியேட் பண்ணுறது எப்படி டைப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வால்யூம்லேயும் ஒவ்வொரு டேக்கும் தனியாக வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணி உங்களோட ஐடென்டிஃபிகேஷனுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து காமிச்சிட்டு இருக்கிறேன். ஓகே, நான் இது முடிச்சுட்டு சொல்கிறேன். உங்களுக்கு டவுட்னா நீங்கள் வந்து கேளுங்க, நம்ம வந்து அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு வால்யூம் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரூட் வால்யூம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிருக்குது. நம்ம வந்து ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணணும். ஓகேவா, அது மாதிரி வந்து நீங்கள் எல்லாருமே செக் பண்ணிக்கணும். ஸ்னாப்ஷாட் இருக்குதா, ஒரு புதுசாக ஒரு ஈஸி இன்சூரன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் வந்துட்டு. ஓகே, அவங்க வந்து நமக்கு வந்து ஸ்னாப் எதுவுமே கிடையாது வந்துட்டு. ஓகேவா, ஸ்னாப் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு வால்யூம் இருக்குது. அந்த வால்யூம் வந்து எங்கேருந்து வந்துச்சு ரூட் வால்யூம் நம்ம வந்து ஒரு ஈஸி இன்சூரன்ஸ் கிரியேட் பண்ணோம் இல்லையா. கிரியேட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ரூட் வால்யூம் வந்து கிரியேட் ஆயிருக்குது அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஒரு வால்யூம் வந்து ஒரு 2 GB கிரியேட் பண்ணலாம். ஓகே, இந்த ஈஸி இன்சூரன்ஸ் வந்து புதுசாக வந்து ஒரு வால்யூம் வந்து கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து எப்படி வந்துட்டு நம்ம இது பண்ணுறோன்னு பார்ப்போம். இப்போ இவங்க வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன் வால்யூம் எப்படி கிரியேட் பண்ண இங்கே வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதான் நம்ம சொல்லிட்டு இருந்தேன். இப்போ எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரில் வந்து வால்யூம் கிளிக் பண்ணிட்டோம். இங்கே கிரியேட் வால்யூம் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். இங்கே கிரியேட் வால்யூம்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன் கிரியேட் வால்யூம் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் சூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4 டைப் இருக்கும். இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மேக்னெட்டிக்கும் இருக்குது வந்துட்டு 5 டைப் இருக்குது வந்து. ஓகே, மேக்னெட்டிக் வந்து நம்ம நார்மல் ஓல்டு ஹார்ட் டிஸ்க் தான், ஓல்டு டைப் ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு. ஸோ நமக்கு வந்து மேக்ஸிமம் ஜென்ரல் பர்பஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. மெயினாக வந்து நீங்கள் அடிஷ்னல் வால்யூம் கிரியேட் பண்ணும்போது எப்பவுமே நீங்கள் உங்களுடைய சைஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக வந்து 100 GB நீங்கள் அதனால் 100 GB கொடுத்தீங்கன்னா நீங்கள் அடிஷ்னலாக வந்து வால்யூம் வந்து ப்ரைஸிங் வந்து உங்களுக்கு காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். அதனால் வந்து அடிஷ்னலாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் வந்து நீங்கள் மேக்ஸிமம் 1 GB வச்சுக்கோங்க. 1 GB இல்லாட்டி 2 GB வச்சுக்கோங்க அவ்வளோதான். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமே வால்யூம் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இங்கே வந்துட்டு உங்களுடைய ஈஸி இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, ஈஸி இன்சூரன்ஸ் எந்த ரீஜனில் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கணும் எப்பவுமே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எந்த ரீஜனில் எந்த அவைலபிலிட்டி ஜோனில் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கணும். ரீஜன்ன்றது ஆல்ரெடி நீங்கள் ஆரிகான் ரீஜனில் தான் இருக்கீங்க. ஆரிகான் ரீஜனில் 4 அவைலபிலிட்டி ஜோன் இருக்குது. 4 அவைலபிலிட்டி ஜோனில் எந்த அவைலபிலிட்டி ஜோனில் உங்களுடைய ஈஸி இன்சூரன்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்துக்கணும். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2Cல தான் நமக்கு வந்து டிஃபால்ட்டாக கிரியேட் ஆயிருக்குது. நான் எதுவுமே சூஸ் பண்ணல, அதனால வந்து டிஃபால்ட்டாக 2Cல அதுவே கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ கிரியேட் ஆனதுச்சுன்னா இங்கே வந்துட்டு கிரியேட் வால்யூமில் நம்ம வந்துட்டு ஜஸ்ட் 1 GB கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2C நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும்.
நீங்கள் 2A கிரியேட் பண்ணால் அங்கேருந்து இங்கே வரணும்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ணி அந்த ஸ்னாப்ஷாட்டை வந்து வால்யூமாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் அவைலபிள் ஜோனில் கன்வெர்ட் பண்ணி தான் கிரியேட் பண்ண முடியும். அது வந்து நம்ம வந்து நேற்றே பார்த்துருந்தோம், பட் இருந்தாலும் நான் இன்னும் ஒரு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ஐடி வந்துட்டு நம்ம எதுவுமே கொடுக்க தேவையில்லை, இது வந்து டிஃபால்ட்டாக வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஒரு வால்யூம் மட்டும் தான் கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸில் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்கிரிப்ஷன் வேணால் நீங்கள் வந்து என்கிரிப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு எனக்கு என்கிரிப்ஷன் எதுவுமே வேணாம், டிஃபால்ட்டாக ஒரு இது இருக்கும் எப்பவுமே வந்துட்டு. இது செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்ம டேட்டா வந்து பாதுகாப்பாக இருக்கும். நமக்கு வந்து என்கிரிப்ஷன் எதுவுமே வேணாம், இப்போதைக்கு வந்து நம்ம எதுவுமே டேட்டாவெல்லாம் செக்யூர் பண்ண போகிறதில்ல. அதனால் வந்து ஜஸ்ட்டு கிரியேட் வால்யூம் சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக் வந்து வால்யூம் கிரியேட் ஆயிரும். கிரியேட் ஆயிடுச்சுன்னா இன்யூஸ்ன்னு இருக்குது, இங்கே வந்து அவைலபிள்னு வந்துடும். எப்பவுமே இன்யூஸ்ன்னு இருந்துச்சுன்னா அந்த வால்யூம் வந்து அட்டாச் பண்ணிக்கிங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒரு யூசர் இன்ஸ்டன்ஸ்க்குள்ளே அது அட்டாச் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கு, யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அவைலபிள்னா ஜஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அவ்வளோதான். அந்த வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு யூசர் இன்ஸ்டன்ஸோட அட்டாச் பண்ணலை, ஜஸ்ட் கிரியேட் பண்ணி எம்டியாக இருக்குது. இல்லை எம்டியாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து டேட்டா கூட இருக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து கிரியேட் பண்ணி எம்டியாக வச்சிருக்கிறோம், அவ்வளோதான் வந்துட்டு. நீங்கள் வந்து இன்கேஸ் இதிலே வந்து டேட்டா இருந்தாலும் அவைலபிள் இருக்குன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து டிட்டாச் பண்ணி வச்சிருக்கீங்க, அவ்வளோதான். நீங்கள் வேணும்னா அது காமன் ஒரு ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணிட்டு நீங்கள் எந்த அந்த யூசர் இன்ஸ்டன்ஸ் வேணுமோ அந்த யூசர் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் வந்து இங்கே டிட்டாச் பண்ணி அங்கே அட்டாச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பென்ட்ரைவ் மாதிரி தான். நீங்கள் ஜஸ்ட்டு பிளக்இன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு பிளக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பிளக்இன் பிளக் அவுட் அந்த ஆப்ஷன்ஸ் தான் வந்து இந்த வால்யூம் வந்துட்டு அடிஷ்னல் வால்யூம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணாலும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம்ட்டு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணிட்டோம். பட்டு இந்த இன்ஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இன்ஸ்டன்ஸை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த புட்டியில் போயிட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு நான் வந்து ஒரு கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு ஒரே நிமிஷம், நான் ஜஸ்ட் வந்து இதை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். செட்டிங்ஸில் போயிட்டு அப்பியரன்ஸ் கொஞ்சம் இதுலேருந்து 0 கொடுத்துடலாம். இதில் வந்து பார்த்தோம் ஜஸ்ட் ஃபாண்ட் சைஸ் மட்டும் ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் விசிபிலிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு வால்யூம் வந்து கிரியேட் பண்ணிட்டோம், சைஸ் எல்லாமே செட் பண்ணிட்டோம். நம்ம அவைலபிலிட்டி சொன்னால் அவங்களே சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இங்கே வந்துட்டு, இல்லையா? நீங்கள் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து ஜஸ்ட் வால்யூம் டைப் சூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. வால்யூம் டைப் வந்து நம்ம வந்து டிஃபால்ட்டாக வந்து ஜென்ரல் பர்பஸாக சூஸ் பண்ணியிருக்கோம், சைஸ் கொடுத்துட்டோம். ஓகேவா? இங்கே வந்து பார்த்துடலாம். அவ்வளோ நம்ம இதை பேஸ் பண்ணி போயிடலாம், டாக்குமெண்ட் பேஸ் பண்ணி போயிடலாம், கிரியேட் பண்ண வேணாம். இங்கே வந்து பார்த்தோன்னா டைப் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. டைப் வந்து சூஸ் பண்ணிட்டோம். சைஸ் வந்து அதுக்கப்புறம் மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. சைஸ் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்துட்டு ப்ரொவிஷன் ஐஓபிஎஸ் வந்து எவ்வளோ வேணும்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து பார்த்தோன்னா டிஃபால்ட்டாக இதுக்கு வந்து ப்ரொவிஷன் ஐஓபிஎஸ் வராது. இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து இங்கே சூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ரொவிஷன் ஐஓபிஎஸ் எனேபிள் ஆயிரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஐஓபிஎஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஜஸ்ட் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். 100, 300, 1000 இந்த மாதிரி 1000 கொடுக்க முடியாது. மேக்ஸிமம் வந்து நீங்கள் இங்கே ஜிபி இன்க்ரீஸ் ஆகுங்க வந்து வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு 100 ஜிபி கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு ஒரு 1000 ஜிபி 1000 ஐஓபிஎஸ் இல்லாட்டி 4000 ஐஓபிஎஸ்லாம் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி அப் டு இந்த ஐஓபிஎஸ் வரை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க வந்துட்டு. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எவ்ரி 300க்கு வந்து ஒன்று கால்குலேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை படிச்சு பாருங்கள். வந்துட்டு ஒரு ஐஓபிஎஸ்லாம் எப்படி வந்து கால்குலேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக வந்துட்டு. ஓகேவா? இது வந்து காமன் திங்ஸ் தான். ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் பர்பஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக 100 ஜிபிக்கு வந்துடும். ஈவன் 1 ஜிபி நீங்கள் கொடுத்தாலும் இங்கே வந்து மாறுது பாருங்கள். 1 ஜிபிக்கு 100 ஐஓபிஎஸ் மினிமம் எடுத்துக்கலாம். இங்கே வந்து பேஸ் லைன் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஐஓபிஎஸ் வந்து பெர் ஜிபிக்கு வந்துட்டு கால்குலேட் பண்ணுறாங்க. இங்கேயும் வந்து இவங்களே சொல்லிட்டாங்க பேஸ் லைன் ஆஃப் 3 ஐஓபிஎஸ் பெர் ஜிபி வித் மினிமம் ஆஃப் 100 ஐஓபிஎஸ் வந்துட்டு. ஓகே, இங்கே வந்து 100 ஐஓபிஎஸ் இருக்குது, நீங்கள் வந்து சூஸ் பண்ண முடியாது. இன்கேஸ் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னா அப்போ வந்து ஐஓபிஎஸ் வந்து அதுவே கால்குலேட் பண்ணி எடுத்துக்கும் அப் டு 100 வரைக்கும். இதே இது வந்து பார்த்தீங்கன்னா 10 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதே தான் இருக்குது. ஓகேவா? இதே இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 100ன்னு கொடுக்குறீங்கன்னா இங்கே வந்து மாறும்.
ஆட்டோமேட்டிக் இங்கே 300 மாறிடுது. ஸோ எவ்ரி 100 எவ்ரி இதுக்கு வந்துட்டு இதுக்கு வந்து மாறிக்கிட்டு இருக்கும். 3 GB கால்குலேட் பண்ணி இங்கே வந்து ஆட்டோமேட்டிக் எடுத்துக்குது. ஓகேங்களா? ஃபர் ஜிபிக்கு வந்து பார்த்தோன்னா 3 IOPSனா 100 GBக்கு 300 IOPS நீங்கள் வந்து கால்குலேட் ஆகுது. ஓகேவா? இதை வந்து நீங்கள் வந்து மைண்டில் எப்பவுமே செட் பண்ணி வச்சுக்கணும். பட் வந்து பார்த்தோன்னா ஜென்ரல் பர்பஸ்க்கு வந்து நீங்கள் செலக்ட் பண்ண தேவையில்லை, அதுவே செலக்ட் ஆகிக்கும். ஈவன் 1000 வச்சாலும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக 3000 மாறிடும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் 1 GB இப்போதைக்கு செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இங்கே அவைலபிலிட்டி ஜோன்ன்றது ரொம்ப மெயின் வந்துட்டு. ஓகேவா? அவைலபிலிட்டி ஜோன் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, சூஸ் தி அவைலபிலிட்டி ஜோன் in which to create the volume. EBS volume can only be attached the EC2 instance with the same availability zone சொல்றாங்க. within the same availability zone. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து availability zone வந்து நீங்கள் எங்கே உங்களுடைய EC2 instance ரன் ஆகுதோ அங்கே தான் வைக்க முடியும். இல்லாட்டி வந்து உங்களால் இந்த வால்யூம் வந்து அட்டாச் பண்ண முடியாதுன்னு சொல்லி இங்கேயே சொல்லிடுறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரோபுட் வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து நாட் அப்ளிகபிள் தான் போட்டுருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து மாற்றினீங்க என்னென்னா த்ரோபுட் வந்து இங்கேயும் நாட் அப்ளிகபிள் தான் வருது. ஓகே, இங்கே வந்து மாறுது த்ரோபுட் வந்துட்டு. ஓகேவா? நம்ம வந்து ஒவ்வொரு ஹார்ட் டிஸ்க்குக்கும் ஒவ்வொரு இது வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வால்யூம் டைப்புக்கும் ஒன்று வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க த்ரோபுட் வந்துட்டு. ஸோ நம்ம வந்து நீங்கள் தான் வந்துட்டு டிசைட் பண்ணிக்கணும் வந்துட்டு எந்த ஹார்ட் டிஸ்க் வேணுமோ அதுக்கு தக்கன உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் மாறுது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், இங்கே எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக வந்து மேக்ஸிமம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கும் எல்லாத்துக்குமே வந்துட்டு. ஸ்னாப் ஐடி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது வந்து காமனாக இருக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் டிஃபால்ட்டாக எதுவுமே பண்ணாதீங்க. ஜஸ்ட் வந்துட்டு 1 GB கொடுத்துட்டு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் வால்யூம் சொல்லி கொடுத்தோன்னா இங்கே கிரியேட் ஆயிரும். மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அடிஷ்னல் டேக் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்காக நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி என்கிரிப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிக்யர்மெண்ட் என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் செட் பண்ணணும். நீங்கள் வந்து உங்களை வந்து உங்களுடைய ஓன் என்கிரிப்ஷன் ஃபைல் வேணும்னா நீங்கள் வந்து செப்பரேட்டாக ஒரு என்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணி அதை வந்து கிரியேட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இங்கே வந்து டிஸ்பிளே ஆரம்பிச்சிடும். எப்பவுமே நீங்கள் வந்து புதுசாக ஒரு என்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணிக்கிங்கன்னா அந்த என்கிரிப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம என்கிரிப்ஷன் வந்து கீழே பார்க்கலாம், செக்யூரிட்டியில் செப்பரேட்டாக இருக்குது, அது வந்து ஃபியூச்சரில் வந்து பார்ப்போம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இவங்க வந்து ஜஸ்ட் கிரியேட் பண்ணிட்டோம், வால்யூம் எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து எம்டி வால்யூம் வந்து கமாண்ட் லைனில் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு கிரியேட் a வால்யூம் ஃப்ரம் ஸ்னாப்ஷாட் வந்துட்டு இது வந்து ஸ்னாப்ஷாட் மூலமாக எப்படி வந்து ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம வந்து ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணிட்டோம், பட் ஸ்னாப்ஷாட் நமக்கு இருக்கானா இல்லை. ஓகேவா? அதனால வந்துட்டு ஜஸ்ட் ஸ்னாப்ஷாட்டுக்கு இங்கே செப்பரேட்டாக ஒரு இது இருக்கும், எப்படி கிரியேட் பண்ணுறது, கிரியேட் ஸ்னாப்ஷாட் இங்கே இருக்கும். நீங்கள் ஸ்னாப்ஷாட் இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் உங்களால் அங்கே வந்து போக முடியும். பட் இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் வந்து இப்போ நமக்கு ஸ்னாப்ஷாட் இல்லையா, இல்லை கரெக்டாக, அதனால வந்து இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்னாப்ஷாட் எடுங்க. ஏன்னா வந்து இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் வால்யூமுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, கிரியேட் வால்யூம் ஃப்ரம் ஸ்னாப்ஷாட். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க பாருங்க, ஜஸ்ட் ஈஸ்வரன்ஸ்குள்ளே போங்க, அதுக்கப்புறம் நேவிகேஷன் பார்ப்போங்க, செலக்ட் ரீஜன், அதுக்கப்புறம் இவர் ஸ்னாப்ஷாட் லொக்கேட்டடில் வந்து இங்கே போங்கன்றாங்க. ஓகேவா? அந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்களா கிரியேட் வால்யூம். ஒரு நிமிஷம், வால்யூம் சூஸ் பண்ணுங்க, கிரியேட் பண்ணுங்க, டைப்பு இங்கே வந்து ஸ்னாப்ஷாட் ஐடியை வச்சு இங்கே கீழே ஒன்று இருக்குல்லையா அதை வச்சு இவங்க பேஸ் பண்ணி பண்ண சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இன்னொன்று கிரியேட் பண்ணிடலாம். அதனால் இந்த டாக்குமெண்ட்டை வந்து பார்ப்பாங்க, எனக்கே கன்ஃபியூஸ் தான் ஆகுது. இப்போ நீங்கள் மேக்ஸிமம் டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து ஸ்னாப்ஷாட் ஐடியை வச்சு நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்டார்ட் டைப்பிங் தி ஐடியா ஆர் டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி ஸ்னாப்ஷாட் ஃபார் விச் ஃப்ரம் விச் யூ ஆர் ரீஸ்டோரிங் தி வால்யூம், சூஸ் இட் ஃப்ரம் தி லிஸ்ட் ஆஃப் சஜஸ்டட் ஆப்ஷன் சொல்லி சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து நான் இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணதில்லை, ஓப்பனாக சொல்கிறேன். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 1 GB வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து பர்டிகுலர் அவைலபிலிட்டி ஜோன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்னாப் ஐடி வந்து இங்கே நிறைய காமிக்குது. உங்களுக்கு வந்துட்டு எதை பேஸ் பண்ணி, இந்த டிஸ்கிரிப்ஷனை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்னாப்ஷாட் ஐடி வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உபுண்டு ரிலேட்டடாக இருக்குது எல்லாமே. நீங்கள் இதை வந்து உங்களுடைய ரெக்குயர்மெண்ட் என்னவோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஈவன் VMware கூட தனியாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்னாப்ஷாட் வந்துட்டு. அதனால் இது வந்து நான் யூஸ் பண்ணதில்லை, எனக்கு இந்த ரெக்குயர்மெண்ட் எல்லாம் பெருசாக வந்ததில்லை, அதனால் இதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கிட்டதில்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனை பேஸ் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஆரக்கல்னு ஏதாவது இருக்கா, சும்மா சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இருந்துச்சுன்னா வரும் வந்துட்டு, இல்லாட்டி விட்டுரும், அவ்வளோதான்.
லைனக்ஸ் பேஸ்ட்னா ரெட் ஹேட்னு போடலாம். சர்ச் பண்ணுறது ரொம்ப டைம் எடுத்துக்குது. இப்போ சென்ட் ஓஎஸ்லாம் உடனே வந்துடுதுங்க வந்துட்டு. ஓகே, அந்த மாதிரி ஓஎஸ் பேஸில் வந்து உங்களுக்கு என்ன உங்களுடைய வால்யூம் வேணும்னா உங்களுடைய அந்த ஸ்னாப் ஐடியை வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால். ரெட் ஹேட் வந்து சர்ச் ஆகுது ரொம்ப டைம் எடுத்துக்குது. ஓகே, அந்த மாதிரி வந்து ஐடி நீங்கள் சூஸ் பண்ணி இங்கே பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து அப்படியே ஓகே இக்னோர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தா நம்ம வந்துட்டு இங்கே பெருசாக போக போகிறதில்ல. ஸ்னாப்சாட் ஐடியை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லுது. ஜஸ்ட் வந்துட்டு கிரியேட் வால்யூம் தான். பட் இங்கே வந்து உங்களுக்கு தேவையான ஸ்னாப்சாட் ஐடியை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஸ்டெப்ஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இது வந்து நம்ம வந்து இப்போ பண்ண போகிறதில்ல, இதை விட்டுடலாம். நம்ம வந்து இப்போ எனக்கு வந்து பர்டிகுலராக வந்து இங்கே தேவையில்லை. அதனால் நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம இது டாக்குமெண்ட் ஓரியண்டாக அப்படியே போங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வால்யூம் ஒன்று கிரியேட் பண்ணிவிடும். பட் அந்த வால்யூம் வந்துட்டு எங்கேயாவது ஒரு ஈஸி இன்ஸ்டன்ஸில் அட்டாச் பண்ணணும் இல்லையா? இங்கே வந்து பார்த்தோன்னா அவைலபிள் தான் இருக்கே தவிர இங்கே வந்துட்டு இன்யூஸ்னு வரணும். இன்யூஸ்னு வந்துச்சுன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து அட்டாச்மெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்துடும். எந்த இன்ஸ்டன்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து வந்துடும். ஓகேவா? அதனால் வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து போயிட்டு இந்த செக்ஷனில் வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ரீ ரிக்வெஸ்ட்டுங்க வந்து கொடுத்துருக்காங்க. இது ப்ரீ ரிக்வெஸ்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு படித்து பார்த்துக்கோங்க என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் ஒரு படித்து பார்த்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. நம்ம டைரெக்டாக அட்டாச் பண்ணி போயிடலாம். ஏன்னா வந்துட்டு இந்த ப்ரீ ரிக்வெஸ்ட்லாம் நீங்கள் வந்து ஒரு படித்து பார்க்கணும். நீங்களாம் படித்து பார்த்தா தான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப புரியும். நான் இதை வந்து ஜஸ்ட் வந்து நான் வந்து ரீட் பண்ணிட்டு போகிறத விட வந்துட்டு நீங்கள் படிங்க. படிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப சொல்கிறதா வந்து நீங்களே வீடியோ கிரியேட் பண்ணி பாருங்கள். கிரியேட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அதோட லிசன் பண்ணி பாருங்கள். நான் வந்து சொல்கிறது AWS மட்டும் இல்லை. நீங்கள் எந்த டெக்னாலஜியில் நீங்கள் மாஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டெக்னாலஜியில் நீங்கள் இது பண்ணீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு வந்து கிரேட்டாக இருக்கும். பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் சொல்கிறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நான் சஜஷன் பண்ணியிருக்கேன். அவங்களும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ அட்டாச் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, டு அட்டாச் ஆன் EBS வால்யூம் 2 அண்ட் இன்ஸ்டன்ஸ் யூசிங் தி கன்சோல் சொல்கிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சோலில் வந்து கன்சோலை யூஸ் பண்ணி எப்படி வந்து யூசர் இன்ஸ்டன்ஸில் நம்ம வால்யூம் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் யூசர் இன்ஸ்டன்ஸ் கன்சோல் போய்க்கோங்கன்றாங்க. நம்ம கன்சோலில் போய்ட்டோம். திரும்ப உங்கள் வால்யூம் எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூமை கிளிக் பண்ணிக்கோங்கன்றாங்க. நம்ம கிளிக் பண்ணிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பட்டன் இருக்கு இல்லையா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பட்டனில் அட்டாச் வால்யூம் வந்து கிளிக் பண்ணணுன்றாங்க. நீங்கள் ஜஸ்ட் வந்து இது ஆக்ஷன் பட்டனில் போயிட்டு இங்கே வந்து அட்டாச் வால்யூம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாலே அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஸ்டார்ட் டைப்பிங் தி நேம் ஆர் ஐடி ஆஃப் தி இன்ஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியலன்னு ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து எங்கே இருக்குது, நமக்கு வந்துட்டு 2 ஷீல்ங்கிற அவைலபிலிட்டி ஜோனில் இருக்குது. வந்து இன்கேஸ் நீங்கள் மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? இப்போ வந்து எக்ஸாம்பிள் நம்ம வந்து இன்னொரு யூசர் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இங்கே எடுத்துகிட்டு வரலாம். இப்போ 2Cல ஒன்று இருக்குது. இன்னொரு யூசர் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், நான் வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 2Bன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, சப்நெட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2Bன்னு சொல்லி கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம 2 இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தோன்னா 2Cல ஒன்று வந்து ஆல்ரெடி இருக்குது, 2Bல வந்து இப்போ வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ இதே வந்து பார்த்தோன்னா வால்யூமில் போயிட்டு இங்கே அட்டாச் வால்யூம் நீங்கள் திரும்ப கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் வரல. அது வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தெரியும். நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிடலாம். இங்கே சாம்பிள் EC2 2Bன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். இங்கேயே இருக்குது 2Bன்ட்டு, இருந்தாலும் நம்ம வந்து ஒரு இதுக்காக கொடுக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். இதை வந்து 2Cன்னு மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம ரெண்டுமே கிரியேட் ஆயிடுச்சு, அவைலபிளாக இருக்குது. பட் இன்னும் வந்து ஸ்டேட்டஸ் செக் மட்டும் செக் பண்ணிட்டு இருக்குது.
பட் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வால்யூம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து கிரியேட் பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், அட்டாச் பண்ணும்போது சாரி இந்த வால்யூம் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, கிரியேட் பண்ணும்போது அது பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நமக்கு 2C வச்சு தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு இந்த 2Cல வந்துட்டு 2Bக்கு போகணும்னா நீங்கள் வந்து டைரெக்டாக அட்டாச் பண்ணவே முடியாது இல்லையா, அதுக்கு தான் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு ஈஸி இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணது. இந்த கான்செப்ட் தான் கிரியேட் பண்ணது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் காமிச்சிட்டு இருக்கு, பட் இன்னும் வரல. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் இங்கே வந்துருச்சு இல்லையா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ஸ் என்ன கிரியேட் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 2C மட்டும் தான் இருக்கு வந்துட்டு இல்லையா. இந்த வால்யூம் வந்து 2Cல கிரியேட் பண்ணியிருக்கோம். இன்னொரு 1GB வால்யூம் வந்து ஒரு கிரியேட் பண்ணலாம். ஒரு நிமிஷங்க, இன்னொரு 1GB வால்யூம் கிரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா 2Bல செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் வால்யூம் கொடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2Cல ஒரு வால்யூம் வந்து 2Bல ஒரு வால்யூம் இருக்குது 1GB வந்துட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2Cன்னு சொல்லி கொடுத்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2Bன்னு சொல்லி கொடுத்துடலாம். ரெண்டு இருக்குது இல்லையா. இப்போ இங்கே வந்து பாருங்கள், இதில் அட்டாச்னு கொடுத்தீங்கன்னா இது 2Bன்னு மட்டும் தான் காமிக்கும். இன்கேஸ் இந்த 2B இருக்கு இல்லையா, 2Bல வந்துட்டு உங்களுக்கு மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இதே சேம் அவைலபிலிட்டி ஜோனில் நீங்கள் வந்துட்டு இப்போ நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா, ஈஸ்வர் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 2Bன்னு சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதே இன்னொரு 2GB நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே வந்து செலக்ட் ஆகும். 2Bல எத்தனை மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் இருக்குது, இப்போ 10 இன்ஸ்டன்ஸ் இருக்குன்னா அந்த 10 இன்ஸ்டன்ஸ் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். பட் வந்து 2Cல உள்ளது இங்கே வந்து டிஸ்பிளே ஆகாது. ஓகே, 2B சூஸ் பண்ணிக்கோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது டிஸ்பிளே பண்ணிட்டு இங்கே வந்து பாருங்கள் டீசெலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2Cல தான் இருக்கும். 2Cல வந்து 10 இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்குன்னா அந்த 10 இன்ஸ்டன்ஸ் இன்ஃபர்மேஷன் இங்கே வந்து செலக்ட் ஆகும். பட் வந்துட்டு இங்கேருந்து நீங்கள் வந்து 2Bக்கு காப்பி நீங்கள் வந்துட்டு அட்டாச் பண்ணணும்னா டைரெக்டாக பண்ண முடியாது. அதுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு இதுக்கு வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த ஸ்னாப்ஷாட்லேருந்து ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணணும். வால்யூம் எங்கே கிரியேட் பண்ணணும், 2Cல வந்து 2Bல போய் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டு 2Bல நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதான் வந்து கான்செப்ட். அதுக்கு தான் வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்னாப்ஷாட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்துட்டு இண்டிவிஜுவல் இதுக்கு. பட் ஏஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க என்னென்னா உங்களுடைய ரூட் வால்யூம் வந்துட்டு இருக்கு இல்லையா, ரூட் வால்யூம் தான் ஏஎம்ஐ யூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை ஃபுல்லாக வந்துட்டு உங்களுடைய அப்படியே க்ளோன் பண்ணுறோன்னீங்கன்னா உங்களுடைய ஃபுல் ஈஸ்வர் இன்ஸ்டன்ஸையும் க்ளோன் பண்ண போகிறீங்கன்னா அங்கே வந்துட்டு உங்களுக்கு ஏஎம்ஐ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்னாப்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வால்யூம் வந்து கரெக்டாக ஆயிடுச்சுன்னா அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஸ்னாப்ஷாட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். All participants are unmuted. இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஹலோ, இல்லை இதில் எந்த கன்ஃபியூஸ் ஆகலை இல்லையா, நான் வந்து கன்ஃபியூஸ் பண்ணால் நீங்கள் வந்து பிங் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது நானும் அப்பப்போ வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டுறேன். உங்களே கன்ஃபியூஸ் பண்ணால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு. ஓகே, இது வந்து டைரெக்டாக கிளாஸ் எடுக்கிறதுனால வந்து சம்டைம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம்னா நீங்கள் வந்து பின் பண்ணுங்க கன்ஃபியூஸ் பண்ணணும். அப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா, அப்போ தான் தெரியும் வந்து. ஓகே, All participants are muted. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வால்யூம் மட்டும் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா, வால்யூம் கிரியேட் பண்ணிட்டோம். அதை வந்து அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்டாச் பண்ணிடலாம். இப்போ வந்து அட்டாச் பண்ணோம்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் வால்யூம் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு அட்டாச்சில் போகிறீங்க. இங்கே அதான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஆக்ஷனில் போகிறீங்க, அட்டாச் வால்யூம் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களோட இன்ஸ்டன்ஸ் ஐடி தெரிஞ்சுன்னா இன்ஸ்டன்ஸ் ஐடி கொடுத்துக்கலாம். இல்லாட்டி இன்ஸ்டன்ஸ் நேம் தெரிஞ்சதுன்னா இன்ஸ்டன்ஸ் நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சாம்பிள்னு இருக்குது. ஓகே, இங்கே வந்து ஜஸ்ட் நான் சாம்பிள் டைப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து வந்துடும். இன்கேஸ் ப்ரொடக்ஷன் இவிஎம்னு ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து ப்ராட் இவிஎம் இருக்குன்னா இவிஎம் மட்டும் நீங்கள் இவிஎம்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவிஎம் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இவிஎம்னு இங்கே வந்துடும். இருந்துச்சுன்னா இங்கே வந்து நான் அந்த மாதிரி எதுவுமே கிரியேட் பண்ணலை, அதனால் இங்கே வந்து நோ மேட்சிங் ரன்னிங்னு வருது. ஓகேவா, உங்களுடைய இன்ஸ்டன்ஸ் நேம் இங்கே உங்களுக்கு தெரியணும்னா டேரெக்டாக நீங்கள் கொடுத்து சர்ச் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஒரு 100 இன்ஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதே அவைலபிலிட்டி சொன்னால் 100 இன்ஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி லிஸ்ட்டு நிறைய வரும். ஓகே, இங்கே வந்து நிறைய வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால் வந்துட்டு உங்களோட டேக் பேஸ் பண்ணி வந்துட்டு
டேக் நேம் இருக்குல்லையா, அந்த டேக் நேமை பேஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் இருக்குது, அதனால் அப்படியே கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், லைனக்ஸ் டிவைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கலான்றாங்க. ஓகேவா, டிஃபால்ட்டாக இது வந்து எஃப்னு தான் இருக்கும், நீங்கள் வேணால் மாத்திரா இருந்தால் மாற்றிக்கலாம். பட் வந்து இதே மாதிரி அப்படியே விடுறதா இருந்தாலும் விட்டுக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தோன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இங்கே வந்து ரீநேம் பண்ணுறது இங்கே கொடுத்துருக்குறாங்க. ரீநேம் பண்ணுறா இருந்தாலும் ரீநேம் பண்ணிக்கலாம். பட் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு டிஃபால்ட்டாக நீங்கள் விட்டுட்டு அப்படியே அட்டாச் பண்ணிடுங்க. இப்போ அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இங்கே அவைலபிள் இருக்கிறது இன்யூஸ்னு மாறிடும். இப்போ அதே மாதிரி நம்ம இதை நீங்கள் வந்து அன்டிக் பண்ணிவிட்டு இங்கே டிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே வந்து அட்டாச்னு கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கேயும் வந்து பார்த்தோன்னா பியில் உள்ள சர்வரில் வந்து அட்டாச் பண்ணுறீங்க, அவ்வளோவா. இதையும் வந்து நீங்கள் வந்து வேணால் மாற்றிக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். எக்ஸாம்பிள் இதை வந்து மாற்றி பார்க்கலாம். அட்டாச் பண்ணிங்கன்னா அதுவே அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு டிவைஸ் நேமும் அங்கே வந்து டிஸ்பிளே ஆயிரும். ஒன்று வந்து எஃப்னு இருக்குது, ஒன்று வந்து பின்னு இருக்குது. ரெண்டுமே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம வந்துட்டு டிவைஸ் நேம் என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு படிச்சுக்கோங்க. வாட் இஸ் டிவைஸ்ன்னு சொல்லிட்டு. நான் லைனக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸ்டோரேஜ்லாம் வந்து ஆட் பண்ணுறாங்கன்னா, அது நீங்கள் புதுசாக வந்து ஸ்டோரேஜ் அடிஷ்னலாக வந்து கிரியேட் பண்ணுறாங்கன்னா, அப்போ வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், வால்யூம் புதுசாக கிரியேட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து டிவைஸ் நேம் வந்து வரும். ஓகேவா, மெயினாக வந்து பார்த்தோன்னா லன்ஸ் வந்து முதல்ல கிரியேட் பண்ணுவாங்க. கிரியேட் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு ஸ்டோரேஜ் வால்யூம் வந்து ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. கிரியேட் பண்ணி அதுலேருந்து வந்து ஒரு ஃபைல் சிஸ்டம் கிரியேட் பண்ணி அதை வந்து நம்மளுடைய ஈஸ்வரி இன்ஸ்டன்ஸில் வந்து அட்டாச் பண்ணிடுவாங்க. நாட் ஓன்லி ஈஸ்வரி இன்ஸ்டன்ஸ், ஆன் பெர்மிஷன்னா உங்களுடைய ஓஎஸில் வந்துட்டு உங்களுடைய என்ன ஓஎஸோ அந்த மெஷினில் வந்து அட்டாச் பண்ணி விட்டுருவாங்க, அந்த ஹோஸ்ட்டில் வந்துட்டு. ஓகேவா, இதே மாதிரி தான் இங்கே வந்து நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு சி வந்து இருக்குது. ஓகேவா, நம்ம அதனால் இதில் சியில் வந்து நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு ஈஸ்வரி இன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஒன் 2Cயில் வந்து ஆல்ரெடி ஒரு ஈஸ்வரி இன்ஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். நம்ம பார்க்கலாம், இவங்க வந்து நெக்ஸ்ட் அப்படியே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ண வால்யூம் உங்களுக்கு வந்து மல்டிபிள் இங்கே வந்து மல்டி அட்டாச்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சிங் வால்யூம் டு மல்டிபிள் இன்ஸ்டன்சஸ் வித் அமேசான் இபிஎஸ் மல்டி அட்டாச்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லா ஆப்ஷனுக்குமே வருமானா வராது. இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோவிஸ் லைவ் யூபிஎஸ் மட்டும்தான் இருக்கும் இது வந்துட்டு. ஓகே, நியர்லி வந்துட்டு அப் டு எத்தனை இது வரைக்கும் நீங்கள் இன்ஸ்டன்ஸ் வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 16 நிட்ரோ பேஸ்டு இன்ஸ்டன்ஸ், ஜஸ்ட் வந்து 16 இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க வந்துட்டு. சேம் அவைலபிலிட்டி சொன்னா இருக்கணும். ஓகேவா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஐஓபிஎஸ்க்கு இந்த வால்யூம் கிரியேட் பண்ணி தான் அவங்களால பண்ண முடியும். அதனால் வந்து இதையும் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் வால்யூம் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு அந்த ஆப்ஷனே இல்லை பாருங்கள். மல்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இங்கே எங்கேயுமே கிடையாது. ஓகே, மல்டி அட்டாச்னு சொல்லிட்டு வரணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் மல்டி அட்டாச்னு சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்கள் எனேபிள்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் மல்டிபிள் இன்ஸ்டன்ஸுக்கு வந்து சேம் இதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். மல்டி அட்டாச் எனேபிள்டு வால்யூம் do not support IO fencing. IO fencing protocol control write access is a shared storage. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா shared storage இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IO fencing வந்து மேக்ஸிமம் ஒர்க்கே ஆகாது. ஓகேவா, அதனால் வந்துட்டு ஏதாவது ஒன்று தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ரைட்டில் நீங்கள் IO வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னா சிங்கிள் ஏதாவது வச்சுக்கலாம். இல்லை மல்டிபிள் வச்சிங்கன்னா நிறைய இன்ஸ்டன்ஸ் வந்து அக்சஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. ஒரே ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டோரேஜ் தான் இருக்கும். அந்த ஸ்டோரேஜ் காமன் ஸ்டோரேஜ் வந்து ஷேர்டு ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. அந்த ஷேர்ட் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் சர்வர்லையும் அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேட்டாபேஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். 10 டேட்டாபேஸ் சர்வர் இருக்குன்னா 10 டேட்டாபேஸ் சர்வரையும் பேக்கப் எடுக்கணும் இல்லையா. காமனாக ஒரு ஸ்டோரேஜ் இருந்துச்சுன்னா பெஸ்ட்டாக இருக்கணும்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரேஜ் வந்து காமனாக ஷேர்டு ஸ்டோரேஜ் ஒன்று கிரியேட் பண்ணி அதை வந்து எல்லா இதுலேயும் அட்டாச் பண்ணி விட்ருவாங்க. அட்டாச் பண்ணிட்டோன்னா ஒவ்வொரு பேக்கப்புக்கும் டைரெக்டாக லோக்கல் ஸ்டோரேஜ் மாதிரி ஆயிரும். ஒவ்வொரு பேக்கப் எடுக்கிறதுக்கு வந்து ஒவ்வொரு சர்வருக்கும் இந்த ஷேர்டு ஸ்டோரேஜ் வந்து லோக்கல் பேக்கப் லோக்கல் இது வந்து ஃபைல் சிஸ்டம் மாதிரி மாறிடும். மாறிச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துட்டு பேக்கப்லாம் அங்கேருந்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இல்லாட்டி வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து இது வந்து எஸ்சிபி யூஸ் பண்ணி பண்ணணும். லைனக்ஸாக இருந்துச்சுன்னா லைனக்ஸ் நீங்கள் காப்பி பண்ணும்போது எஸ்சிபின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஓகேவா, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, இது வந்துட்டு நீங்கள் வந்து ஷேர்டு லொக்கேஷனாக இருந்துச்சுன்னா வந்து வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் காப்பி கமாண்ட் தான். நீங்கள் டைரெக்டாக வந்துட்டு அப்படியே நார்மலாக ஒரு டைரக்ட்லிருந்து இன்னொரு டைரக்டரிக்கு சேம் இன்ஸ்டன்ஸில் எப்படி காப்பி பண்ணுறீங்களோ அதே மாதிரி வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. இதே நீங்கள் படிச்சு பாருங்கள். மல்டி வந்துச்சுன்னா இந்த லிமிடேஷன் வந்து மெயினாக படிக்கணும். எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு என்னென்னலாம் வந்து ட்ராபேக் இருக்குன்றது இங்கே வந்து சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கும்,
ஓகேவா? இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து படித்து பார்க்கணும். இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மல்டி அட்டாச் எனேபிள்னு சொல்லி இது சூஸ் பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து ஒர்க் ஆகும், இல்லாட்டி வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இது வந்து நம்ம வந்து இந்த ஆப்ஷன்ஸுக்கு போனாலே நமக்கு வந்து அமௌண்ட் தான் வரும். அதனால் வந்து இதை வந்து நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இந்த சேம் வால்யூம் வந்து நீங்கள் மல்டிபிள் யூசர் இன்ஸ்டன்ஸுக்கு வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் சேம் டைமே. ஓகே, 10 இன்ஸ்டன்ஸுக்கு வந்து சேம் ஸ்டோரேஜ் வந்துட்டு 10 இன்ஸ்டன்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம் சேம் வால்யூம் வந்து. ஓகேவா? அதே மாதிரி சேம் அவைலபிலிட்டி ஜோனாக இருக்கணும்னு சொல்லிட்டு மெயினாக சொல்கிறாங்க. அதை மட்டும் நீங்கள் வந்து இம்பார்ட்டண்டாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து மேக்கிங் ஆன் அமேசான் இபிஎஸ் வால்யூம் அவைலபிள் ஃபார் யூஸ் ஆன் லைனக்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம வால்யூம் கிரியேட் பண்ணிட்டோம், அட்டாச் பண்ணிட்டோம். ஓகேவா? அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து இதில் இருக்குதான்னு பார்க்கணும். இங்கே கமாண்டு கீழே கொடுத்துருப்பாங்க, நான் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிருக்கோம்ல, எல்எஸ்பிஎல்கேன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? அந்த வால்யூம் வந்து நமக்கு வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தோன்னா இதான் நமக்கு வந்துட்டு 1 GB. இது வந்து நமக்கு வந்து ஜஸ்ட் வந்து ராவாக தான் இருக்குதே தவிர இந்த 1 GB வந்து பார்த்தோன்னா DF-HO இல்லாட்டி நீங்கள் எது போடுறீங்களோ அங்கே வந்து வராது. ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் வந்து இங்கே வந்து வராது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூட் வால்யூம் தான். இது வந்து 7 GB இங்கே இருக்கு பாருங்க, 7.9 GB இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு 1 GB வரைக்கும் வந்து வேற எதுக்காக அலோகேட் ஆகிக்கும், இந்த மாதிரி அலோகேட் ஆகிக்கும் சேவ்டு இதுக்கு வந்துட்டு. ஓகே, டெம்ப் ஃபைல் சிஸ்டம் இதுக்கெல்லாம் சேர்ந்து இங்கேருந்து அலோகேட் ஆகும். அதனால் நீங்கள் 8 GBனா ஃபுல்லாக 8 GB காமிக்காது. ஈவன் வந்துட்டு உங்களோட விண்டோஸ் மெஷினில் நீங்கள் போனாலும் இதே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு நீங்கள் 500 GB வந்து ஒரு C:500 GB D:500 GB கொடுத்துருக்கீங்கன்னா 500 GB நாங்கள் காமிக்காது. ஏன்னா இந்த மாதிரி தான் டெம்ப் இதுக்கெல்லாம் வந்து தனி செப்பரேட்டாக அதுவே எடுத்துக்கும். ஷேர் லொக்கேஷனுக்கு டெம்ப்க்கு எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக எடுத்துக்கும், OS லெவலில் ஆக்டிவிட்டி நடக்கிறதுக்காக. ஓகேவா? இங்கே வந்து நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. பட் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது அடிஷனல் லொக்கேஷனில் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 GB வந்து நான் வந்து யூஸ் பண்ணணும். இங்கே வந்து என்னென்னா என்ன பண்ணுறது, அதுக்கு வந்து இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் வந்து இந்த இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க எப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் தனியாக செப்பரேட்டாக படிச்சுக்கோங்க. நான் வந்து ஜஸ்ட் வந்துட்டு இதை கமாண்டை மட்டும் ரன் பண்ணுறேன், ரன் பண்ணிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவ்வளோதான் வந்துட்டு. இது வந்து பார்த்தோன்னா செப்பரேட்டாக வந்துட்டு ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸுக்கும் எந்த மாதிரி மாறும்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. வந்து T2 மைக்ரோக்கு வந்து செப்பரேட்டாக அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா வேற இன்ஸ்டன்ஸு என்னதுன்னா இப்போ அமேசான் 2 இருந்துச்சுன்னா சம்டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? நம்ம வந்து பார்த்தோன்னா நான் வந்து 1 தான் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதனால் இந்த ஃபார்மேட் வந்து நமக்கு வந்து இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் தான் இருக்கும் 1 வந்து. ஓகேவா? XVDA 1 XVDF இருக்கு. இங்கே வந்து டிஃபால்ட்டாக நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதனால் வந்து இது வந்து இங்கே வந்துருச்சு. இதே இது நம்ம இன்னொரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ வந்து பார்த்தா 2Bலையும் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? 2B வந்து நம்ம கனெக்ட் பண்ணி அங்கேயும் ரன் பண்ணிடலாம். சும்மா உங்களுக்கு ஒரே இன்ஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கும்ன்றதுனால நம்ம வந்து 2 இன்ஸ்டன்ஸையும் நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து கீபேட் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு அப்பியரன்ஸில் போயிட்டு நான் வந்து சைஸும் மாற்றிடுறேன். இது வந்து ஒயிட் கலராக மாற்றிடலாம். ஒயிட் கலராக மாற்றினா கலர்ஸில் போயிட்டு ஜஸ்ட் வந்து நீங்கள் யூஸ் சிஸ்டம் கலர் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இது ஒயிட் கலராக மாறி ஒரு உங்களோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் வந்து கலர் மாற்றிருக்கிறேன். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா 2C, இது வந்து 2B. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா LSBLKன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயும் சேமாக தான் இருக்கும். பட் வந்து நம்ம வந்து டிவைஸ் நேம் வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது மாற்றிருந்தேன். நீங்கள் உங்கள் வீடியோ வந்து ரிவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ரிவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பீன் இருக்குது, இங்கே வந்து எஃப்னு இருக்குது. நான் ஏன் பி வந்து இங்கே கிரியேட் பண்ண நான் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் சிஸ்டம் வந்து இங்கே மாற்றிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. சரி, அட்டாச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் வந்து டிட்டாச் பண்ண தான் பண்ண முடியும். பட் அட்டாச் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு ஃபைல் சிஸ்டம் என்ன வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ டிட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் தெரியும். பட் இந்த இன்ஸ்டன்ஸ்குள்ளே ரன் ஆகிட்டு இருக்கனால இது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம வந்து திரும்ப வந்து நம்ம வந்துட்டு சிஸ்டத்தை ரூட் வால்யூம் வந்து ரூட் வால்யூமில் இருக்கிறது வந்துட்டு ஒரு நிமிஷம், சாரி,
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது டிட்டாச் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா திரும்ப வந்து ஒரு தடவை அட்டாச் பண்ணிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்துடும். டிட்டாச் அட்டாச் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அதனால் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணணும். இங்கே டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் வந்து நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஏவா பியான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. எவ்ரி டைம் வந்து மாறிட்டே தான் இருக்கும். அப்புறம் வந்து பின்னு சொல்லி கொடுத்துருந்தோம், திரும்பவும் பின்னு சொல்லி கொடுக்கலாம், இல்லாட்டி சி எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இங்கேயே மாறிடும், நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம் எல்லாமே வந்துட்டு. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் உங்களுடைய ப்ராக்டிஸ்க்காக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி நீங்கள் வந்து மல்டிபிள் யூஸ் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி அதை வந்து எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றி பார்த்துக்கலாம். பட் இந்த டிவைஸ் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு படித்து பார்த்துக்கோங்க, இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. விஎம்ஆர் நீங்கள் கிரியேட் பண்ணி நிறைய தடவை கிரியேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் விஎம்ஆரில். பட் விஎம்ஆர் கிரியேட் பண்ணாதவங்க மேக்ஸிமம் இதை வந்து ஜஸ்ட் ஒரு ஓரலாக நீங்கள் படித்து வச்சுக்கோங்க எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே வந்துட்டு நம்ம அட்டாச் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் டிஸ்பிளே பண்ணி பார்த்துட்டோம். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு நியூ வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் வெதர் தெர் இஸ் எ ஃபைல் சிஸ்டம் ஆன் தி வால்யூம்னா நீங்கள் வந்துட்டு நியூ வால்யூம்ஸ் ஆர் ரா பிளாக் டிவைஸ் தான் வந்துட்டு அண்ட் யூ மஸ்ட் கிரியேட் தி ஃபைல் சிஸ்டம் ஆன் தம் பிஃபோர் யூ கேன் மவுண்ட் அண்ட் யூஸ் தம் வந்துட்டு. ஓகேவா, நீங்கள் வந்து ஒரு ஃபைல் சிஸ்டம் ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் மவுண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்துட்டு இதில் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு வந்து சொல்கிறாங்க பாருங்கள். use the command to get the information about a device such as the file system type வந்துட்டு என்ன file system type. if the output shows simply data na in the such example the output there is no file system on the device and you must create new ன்னு சொல்றாங்க. ஓகேவா, நமக்கு வந்து என்ன இருக்குது இங்க வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நமக்கு வந்து இது இல்லை. ஒரே நிமிஷம், இங்க வந்து மாற்றி கொடுத்துட்டோம். இங்கே கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டேட்டான்னு இருக்குது. இப்போ இதே இது இங்கே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபைல் சிஸ்டம் வந்து நீங்கள் மாற்றி கொடுக்கணும், பின்னு சொல்லி கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டான் இருக்குது. டேட்டான் இருந்தால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இதை வந்து கொஞ்சம் நீங்கள் படித்து பார்த்துட்டு கரெக்டாக பண்ணுங்கள். ஓகேவா, டேட்டான்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு தெர் இஸ் நோ ஃபைல் சிஸ்டம் சொல்கிறாங்க, யூ மஸ்ட் கிரியேட் நியூன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைல் சிஸ்டம் இந்த டிவைஸ் கேஸ் ஃபைல் சிஸ்டம்னா இந்த கமாண்ட் சொல்லி இன்ஃபர்மேஷன் ஆஃப் தி ஃபைல் சிஸ்டம் டைப். ஓகே, என்ன ஃபைல் சிஸ்டம் டைப்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லிடும். அது வந்து நீங்கள் வந்து இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு ஃபைல் சிஸ்டம் வந்து நீங்கள் வந்துட்டு புதுசாக வந்து கிரியேட் பண்ணி மவுண்ட் பண்ணுறதா இல்லாட்டி அப்படியே மவுண்ட் பண்ணுறதான்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். ஓகே, இங்கே வந்து பார்த்தோன்னா ஃபைல் சிஸ்டம் வந்து எப்படி மவுண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைல் சிஸ்டம் கிரியேட் பண்ணி எப்படி மவுண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா, இது வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன் ஃபார்மேட் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு இஃப் யூ டிஸ்கவர் தட் தெர் இஸ் அ ஃபைல் சிஸ்டம் ஆன் தி டிவைஸ் ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸ்னா ஸ்கிப் திஸ் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் ரன் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டேட்டா டிஸ்பிளே ஆச்சுன்னா நீங்கள் வந்து இந்த இதுவும் ரன் பண்ணக்கூடாது, ஏன்னா ஃபார்மேட் ஆயிரும். ஓகேவா, இஃப் யூ ஹேவ் எம்டி வால்யூம் யூ யூஸ் தி MKFS கமாண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, கிரியேட் ஏ ஃபைல் சிஸ்டம் ஆன் தி வால்யூம் சொல்லிட்டு. வார்னிங் வந்து do not use this command if you are mounting a volume that already use the data on it. Okay, for example with a volume that is created from a snapshot, otherwise you will format the volume and delete the existing data ன்னு சொல்றாங்க. ஓகேவா, இது வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் நீங்கள் இது யூஸ் பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃபார்மேட் பண்ணி விட்டுரும். இப்போ வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் இது ரன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு வந்து என்ன ஆகணும்னா இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க கமாண்ட் வந்துட்டு. இப்போ வந்து பார்த்தோன்னா MKFS வந்துட்டு நாட் ஃபவுண்டுன்னு வருது இல்லையா, நமக்கு இந்த மாதிரி MKFS ஃபைல் ஆர் டைரக்டரி நாட் ஃபவுண்டுன்னு வருது. ஓகேவா, வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து இது இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதில் இன்ஸ்டால் பண்ணி விட்டுலாம். இப்போ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பழைய கமாண்டை திரும்ப ரன் பண்ணி பாருங்கள். ரன் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா, அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு நீங்கள் இங்கே ரன் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம வந்துட்டு ஃபைல் சிஸ்டம் வந்துட்டு மாற்றிருக்கிறோம். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு இதை காப்பி பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களுடைய டிவைஸ் நேம் வந்து மாற்றிக்கணும்.
டிவைஸ் நேம் வந்து நமக்கு வந்து பின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதை கொடுத்து நீங்கள் ரன் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ரன் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே உள்ள கமாண்டை திரும்ப ரன் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா வரும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வந்துருச்சு. ஃபைல் சிஸ்டம் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் 4ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்துருக்கு. ஓகேவா? இதே மாதிரி இங்கே நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தெரியும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் பண்ணி பக்காவாக வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ஒரு டைரக்டரி வந்து கிரியேட் பண்ணணும். டைரக்டரி வந்து நீங்கள் டேட்டா தான் கிரியேட் பண்ணணும் தேவையில்லை. நீங்கள் வந்து எந்த டைரக்டரி வேணாலும் கிரியேட் பண்ணலாம். நம்ம வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், சாம்பிள் டேட்டான்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை அதை வந்துட்டு. ஓகேவா? சாம்பிள் டேட்டான்னு கிரியேட் பண்ணிட்டோம். கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு வேறு நேமில் கிரியேட் பண்ணலாம். ஓகே, டைரக்டரி ஏன் சுடோ கொடுக்குறோன்னா நம்ம வந்து இதுக்குள்ளே தான் வந்து அந்த டைரக்டரி கிரியேட் பண்ணுறோம். ரூட்டுக்குள்ளே நீங்கள் எந்த ஃபைலை யூஸ் பண்ணுறாங்களோ ஒன்று ரூட் யூஸர் அக்சஸ் பண்ணணும், இல்லாட்டி ரூட் யூஸரோட சுடோ வந்து நீங்கள் ப்ரிவிலேஜஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லலாம்னா 2Bன்னு சொல்லி கொடுக்கலாம். 2B டேட்டான்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஓகேவா? நீங்கள் வந்து எல்லா சைஃபன் எல்டிஆர் போட்டிங்கன்னா சரி ஸ்லாஷ்குள்ளே போய்க்கோங்க, ரூட்டில் போய்க்கோங்க. ரூட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து வந்துருச்சு. அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு நீங்கள் ரூட்டில் போய்க்கலாம். ரூட் ஸ்லாஷ் கொடுத்தாலே ரூட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? நீங்கள் வந்து போய்கிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் டேட்டான்னு இருக்குது. அவ்வளோதான். இப்போ ரெண்டு டைரக்டரி வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மவுண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் வந்துட்டு இதை கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன் ஸ்லாஷ் சாம்பிள் டேட்டான்னு சொல்லி கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் DF-Fன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், DF-Hன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபைல் சிஸ்டம் வந்து இங்கே மவுண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதே இங்கே மவுண்ட் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்தா இங்கே வந்து இன்னும் மவுண்ட் ஆகவே இல்லை. நமக்கு வந்து இது வந்து 2B டேட்டான்னு சொல்லிட்டு மவுண்ட் ஆகணும் இல்லையா? 2B டேட்டா மவுண்ட் ஆகணும்னா அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் வந்து திரும்பவும் இங்கே போயிட்டு காப்பி பண்ணி இந்த கமாண்டை காப்பி பண்ணுங்கள். பட் வந்து டிவைஸ் நேம் வந்து நமக்கு வந்துட்டு F கிடையாது. இங்கே வந்து பார்த்தோன்னா Bன்னு இருக்குது இல்லையா? B நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தோன்னா டிவைஸ் நேம் நீங்கள் வந்து எப்படி பண்ணுறது, LSBLKன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா டிவைஸ் நேம் இங்கே வந்துடும். டிவைஸ் நேம் வந்து பார்த்தோன்னா 2Bன்னு இருக்குது. நம்ம அதனால் வந்துட்டு இங்கே Bன்னு சொல்லி இங்கே XVDBன்னு இருக்குது. நீங்கள் வந்து XVDB கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களோட மவுண்ட் பாயிண்ட் எங்கே இருக்குதோ நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஸ்லாஷ்னா இல்லை. இப்போ இதே இது வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், வேறு எங்கேயா லொக்கேஷனில் கொடுக்குறதா அது கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு /2Bக்குள்ளே உள்ளே போன /2B டேட்டாக்குள்ளே உள்ளே போனீங்கனால இங்கே வந்துட்டு என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். இங்கே எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இங்கேயே வந்துட்டு நமக்கு வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே வந்து சாம்பிள் டேட்டாக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே இருக்காது. இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து VA கொடுத்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், JSampleன்னு சொல்லி கொடுக்குறேன், சாம்பிள் டேட்டான்னு சொல்லி கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஒரு கமாண்டை வந்து நீங்கள் அப்படியே வந்து ஒரு எடுத்து போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்டெப்ஸ் அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இதை வந்து சேவ் பண்ணணும்னா நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் வந்து இந்த நான் இதெல்லாம் கொடுத்துருந்தேன் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சரி, இது வந்து போகணும். ஏன்னா ரூட்டுக்குள்ளே இருக்கிறதுனால நமக்கு வந்து அக்சஸ் கிடையாது. டைரெக்டாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு VA கொடுத்துட்டு சுடோ VA கொடுத்து உள்ளே போங்க. உள்ளே போயிட்டு இங்கே வந்துட்டு திரும்ப வந்துட்டு காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ பேஸ்ட் வந்து சேவ் பண்ணிங்கன்னா சேவ் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே JSample கொடுங்க. ஏன் சுடோ கொடுக்குறோன்னா ரூட் யூஸருக்குள்ள அந்த ஃபைல் இருக்குது. அதனால் நமக்கு வந்து ரூட் யூஸர் நம்ம வந்து EC2 யூஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த EC2 யூஸர் இருக்கா இல்லையா, இந்த யூஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூட் அக்சஸ் டைரெக்டாக கிடையாது. ஓகேவா? இல்லை இந்த ஃபைலை வந்து ரீட் பண்ணுற ப்ரிவிலேஜஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த ப்ரிவிலேஜஸ் வந்து இது வந்து எங்கே இருக்குது, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா LSIFN-LTR கொடுத்தீங்கன்னா ஒன்லி ரூட் அக்சஸ் ப்ரிவிலேஜ் தான் இங்கே இருக்குது இல்லையா. இந்த யூஸர் வந்து என்ன இருக்குது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா EC2 யூஸர், இது வந்து ரூட்டோட ப்ரிவிலேஜஸ். இது வந்து ரூட்டுக்குள்ள தான் நமக்கு வந்து
கனெக்ட் பண்ணீங்கன்னா டேரெக்டாக ரீட் ரைட் எல்லாமே பண்ணிக்கலாம். ஈஸ்வரன்ஸ் மூலம் நீங்கள் ஈஸ்வர் டைப் பண்ணி யூஸர் மூலமாக பண்ணணும்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ரூட் யூஸருடைய ப்ரிவிலேஜஸ் இருக்கணும். அப்படி இல்லாட்டி வந்து சுடோ ப்ரிவிலேஜஸ் கொடுக்கலாம். இல்லாட்டி இந்த யூஸருக்கு வந்துட்டு இதுக்கு வந்து இந்த ஃபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பெர்மிஷன் நீங்கள் கொடுக்கணும். இந்த டைரக்டரி வந்து சேஞ்ச் மோடு கொடுத்துட்டு நீங்கள் 777-R சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணிங்கனாலே போதும். இங்கேயும் பாருங்கள் பெர்மிஷன் டினைடு தான் வருது. ஏன்னா சுடோ கொடுத்து நீங்கள் என்டர் அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ இங்கே போய் பாருங்கள், இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ரீட் ரைட்டு ரூட்டுக்கு, அதுக்கப்புறம் ரீட் ரைட் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ரீட் ரைட் தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ரைட் எக்ஸிக்யூட்டிவ் எல்லாமே வந்துடுது மூணுக்குமே. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அந்த இதில் பாருங்கள், நான் கொடுத்தேன் இல்லையா, இது வந்து fapumi.net ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கில் போய் பாருங்கள். நான் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். எப்பயுமே வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வீடியோ வந்து நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு எப்பயுமே வீடியோ இதில் போட்டு விட்ருவேன். ஓகேவா, நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் எனக்கு ஸ்பேஸ் இல்லாட்டி நான் என்ன பண்ணுவேன்னா இதை வந்து ரிமூவ் பண்ணி விட்ருவேன். மேலே உள்ளதை மட்டும் ரிமூவ் பண்ணிடுவேன், கீழே உள்ளதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, இன்னொரு ஷேர் பண்ணிடுறேன், நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு இப்போ ஷேர் பண்ணிடுறேன். இது எனிஒன் தான், எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் இதை காப்பி பண்ணி வச்சுட்டு நான் வந்துட்டு ஃபுல்லாக இதில் போட்டு விட்றேன். இங்கே வந்து இன்னும் வாட்ஸ்அப் நான் லாகின் பண்ணல. இதில் வந்துட்டு மறந்துடுவேன் நான். இதை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த லிங்க்கில் மொத்தமாக எல்லாமே இருக்கும். நீங்கள் மொத்தமாக எல்லாமே இதில் காப்பி பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல தேவையில்லை. நான் மேக்ஸிமம் வந்துட்டு இதிலே போட்டுருவேன். நீங்கள் வந்து இதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க எல்லாமே. ஆனால் இது நான் இன்னைக்கு தான் அப்லோட் பண்ணேன். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அப்லோட் பண்ணேன். பட் மறந்துட்டேன் வந்துட்டு. ஓகேவா, நீங்கள் வந்து நான் டெய்லி வந்து நான் இதிலே அப்லோட் பண்ணிடுவேன். அட்லீஸ்ட் ஒரு 2 days டைம் கொடுங்க. ஏன்னா கன்வெர்ட் பண்ணி எல்லாமே பண்ணணும். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நான் அதை வந்து பண்ணிடுறேன். நான் இங்கே வீடியோ இது ஓடிட்டு இருக்கலையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கர்சர் எதுவுமே இருக்காது. ஓகேவா, அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து இதில் கொடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்தா சாரி, இது வந்து பார்த்தா பெர்மிஷன் கொடுத்துட்டோம். இப்போ போயிட்டு நீங்கள் இந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இதில் வந்து சாம்பிள் இந்த ஃபைலை வந்து நீங்கள் எடிட் பண்ணுறதா இருந்தாலும் எடிட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஃபைலை மட்டும் இதில் வந்து திரும்ப வந்துட்டு கொடுக்கவே இல்லை இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் சும்மா நம்பர் எது வேணாலும் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு எடிட் பண்ணுறீங்கன்னா எடிட் ஆகிக்கும். ஏன்னா வந்து ஃபுல் பெர்மிஷன் இருக்குது. யார் வேணாலும் என்ன வேணாலும் இந்த ஃபைலை வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா பெர்மிஷன் வந்து ஃபுல்லாக கொடுத்தாச்சு. பட் ஃபைலுக்கு பெர்மிஷன் இருக்குதான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்காது. சாம்பிள் டேட்டா தான் கொடுத்தோமா, ஒரு நிமிஷம். இப்போ வந்து எல்டிஆர் கொடுத்துட்டு இதில் போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் கொடுத்துருக்கோம் நினைக்கிறேன். ஃபுல் பெர்மிஷன் எங்கே கொடுத்தோம் தெரியல. இல்லை சேம் இதுக்கே ஃபுல்லாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். இல்லை இது கொடுக்கல, இந்த ஃபைல் மட்டும் தான் கொடுத்துருக்குறோம். இன்கேஸ் இந்த டைரக்டரிக்கே நீங்கள் கொடுக்கணும்னா இதுக்கும் கொடுத்துக்கலாம். சேஞ்ச் ஓனர் கொடுத்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து இதுக்கும் அக்சஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகேவா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த ஃபைல் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் புதுசாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அப்பயும் உங்களுக்கு வந்து எரர் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் அதையும் செக் பண்ணிக்கலாம். சாம்பிள் 1 சொல்லி கொடுத்துருக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் எடிட் பண்ணால் இந்த வராது. இப்போ இதே டைரக்டரி ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் மோடு கொடுத்து பார்க்கலாம். ஒரு நிமிஷம் சேஞ்ச் மோடு ஆர்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ இதுக்கு வந்து ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா பெர்மிஷன் இல்லைங்குது. நீங்கள் வந்து ஸ்லோ கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், இதுக்கு வந்து இப்போ இந்த இதுக்குள்ள இந்த ஃபைலை கிரியேட் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே அக்சஸ் வந்துடும். ஏன்னா வந்து நம்ம ஃபுல் பெர்மிஷன் கொடுத்துட்டோம். விஐ ஒர்க் ஆகுது. ஓகே, அந்த டைரக்டரிக்கே வந்து ஃபுல்லாக வந்து பெர்மிஷன் கொடுத்தாச்சு. 777 எல்லா பெர்மிஷனுமே வந்துருச்சு. ரீட் ரைட் அக்சஸ் வந்து யார் வேணாலும் பண்ணிக்கலாம். ஓப்பன் டைரக்ட் தான் இது வந்துட்டு. ஓகேவா, ஸோ இதுக்கு மேலே நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபைல் வந்து ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு சும்மா VI23 டேட்டான்னு சொல்லி போடுறேன். நம்ம என்ன போட்டுக்கலாம். நீங்கள் வந்து இது போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 2 ஸ்டெப் மட்டும் போடுறேன்.
சரி, இங்கேயும் சுடோ கொடுத்தா போகணும். நம்ம வந்து இதில் வந்து எதுவும் பண்ண வேண்டாம். நீங்கள் அந்த இது போட்டுக்கோங்க. இதில் வந்து டைரெக்டாக சுடோ கொடுத்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேட்டா வந்து இங்கேயும் போட்டோம். கேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா இருக்குதா இல்லைன்னு வந்துடும். இங்கேயும் டேட்டா இருக்குது. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஓரளவு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு இல்லையா? எப்படி வந்து டேட்டா வந்துட்டு மவுண்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கலி மவுண்டு ஆனால் ஆட்டோமேட்டிக்கலி மவுண்ட் ஆன் அட்டாச்சு வால்யூம் ஆஃப்டர் ரீபூட்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து இது ரீபூட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மவுண்ட் எல்லாம் போயிடும். ஏன்னா இது வந்து நம்ம வந்து டெம்பரரியாக தான் மவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வந்து பெர்மனண்டாக மவுண்ட் பண்ணணும்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய இந்த எஃப்எஸ் டேப்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த எஃப்எஸ் டேப்பில் போயிட்டு நீங்கள் ஒரு என்ட்ரி வந்து போடணும். இதான் என்ட்ரி வந்து இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டிங்கன்னா என்ட்ரி வந்து வந்துடும். உங்களுக்கு வந்து இது மெயினாக இதை மட்டும் நீங்கள் மாற்றிக்கணும், அவ்வளோதான். இந்த என்ட்ரி மட்டும் போடணும். ஓகேங்களா? இந்த என்ட்ரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்துட்டு என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த என்ட்ரி வந்து அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் வந்து இதில் வந்து போடணும். இங்கே சொல்லியிருப்பாங்க வந்துட்டு, இங்கே இருக்கு பாருங்கள், ஸ்லோ விஎம் எப்போ ஸ்டெப்னு கொடுத்துட்டு இந்த என்ட்ரி அப்படியே காப்பி பண்ணி அதில் போட சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து டேட்டா உங்களுக்கு வந்து யூஐடிலாம் தெரியலன்னா ஜஸ்ட் வந்து இந்த கமாண்ட் கொடுத்தீங்கனாலே போதும், உங்களுடைய யூஐடி எல்லாமே வந்துடும். வந்துச்சுன்னா நீங்கள் அதை காப்பி பண்ணி உங்களுடைய யூஐடியை காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய மவுண்ட் பாயிண்ட் நேம், சாரி ஃபைல் சிஸ்டம் நேம் கொடுக்கணும். கொடுத்துட்டு என்ன அது வந்து இது எக்ஸ்எஃப்எஸ்ஆ இல்லாட்டி வந்துட்டு உங்களுடைய இது வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் நேம் வந்து இது வந்து ஓகேவா? நமக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸ்டென்ஷன் நேம் என்ன இருக்குது, பார்ப்போம் ஒரே நிமிஷம். இங்கே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன இருக்குது, எக்ஸ்டென்ஷன் 4 இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஃபைல் சிஸ்டம் நேம் எல்லாத்தையுமே மாற்றிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எவ்ரி டைம் நீங்கள் இந்த என்ட்ரி வந்து இந்த ஃபைலுக்குள்ளே போய் போடணும். எஃப்எஸ் டேப்பில் போயிட்டு பெர்மனண்டாக உங்களுக்கு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இது வந்து நீங்கள் நோ ஃபைலில் என்ன, நோ ரீபூட் வெயிட்னா என்னன்றதை நீங்கள் வந்து தனியாக வந்து செப்பரேட்டாக படிச்சுக்கோங்க. அதேமாதிரி உங்களுக்கு வந்து மவுண்ட் பண்ணதை வந்து அன்மவுண்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்துட்டு சுடோ யூ மவுண்ட் கொடுத்துட்டு உங்களுடைய மவுண்ட் ஃபைல் நேம் வந்து கொடுக்கணும். ஸ்லாஷ் போட்டு கொடுத்துக்கோங்க. பிஸின்னு வருது, ஏன்னா அந்த மவுண்ட் பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நீங்கள் வந்துட்டு மவுண்ட் பாயிண்ட் வெளியே வந்துடணும். ஏன்னா இந்த ஃபைல் சிஸ்டத்துக்குள்ளே தான் இருக்கும், அந்த மவுண்ட் பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம் சாம்பிள் டேட்டாக்குள்ளே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுங்க, இப்போ மவுண்ட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் DF-H கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபைல் சிஸ்டம் வந்து இங்கே இருக்காது. அதே இங்கே வந்து பாருங்கள், ஃபைல் சிஸ்டம் வந்துட்டு DF-H கொடுத்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வெளியே வந்துட்டு தான் நீங்கள் வந்துட்டு அன்மவுண்ட் பண்ணணும். அந்த ஃபைல் சிஸ்டத்துக்குள்ளே இருந்துட்டு நீங்கள் அன்மவுண்ட் பண்ண முடியாது. கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துட்டு வந்துடும். இப்போ போய் நீங்கள் DF-H கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் இருக்காது. ஓகேவா? இது வந்து நான் ஆல்ரெடி எடுத்ததா இருந்தாலும் திரும்ப எடுக்கிறேன்னா என்னுடைய ரெஃபரன்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றாலும் திரும்ப எடுக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து வால்யூம் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்னா இங்கே போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலான்றாங்க. இப்போ இது வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்துட்டு ரெண்டுலேயுமே அன்மவுண்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு இந்த 2 ஃபைல் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த ஃபைல் சிஸ்டமும் இங்கே உள்ள ஃபைல் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த ஃபைல் சிஸ்டத்தையும் எனக்கு ஒரே ஒரு ஸ்டோரேஜ் ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸுக்கு ரெண்டுமே எடுத்துகிட்டு வரணும்னா எடுத்துகிட்டு வரலாம். அது எப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு ஒரே ஒரு அவைலபிலிட்டி ஜோனில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. 2 ஈஸ்வர் இன்ஸ்டன்ஸும் ஒரே அவைலபிலிட்டி ஜோனில் இருக்கணும். இந்த ஈஸ்வர் இன்ஸ்டன்ஸும் ஒரே அவைலபிலிட்டி ஜோனில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அந்த ஆப்ஷன் இங்கே கொடுக்கலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதை வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து அந்த ஆப்ஷன் கொடுக்கல, அதனால் நம்ம வந்துட்டு அதையும் பார்த்துடலாம். அந்த ஆப்ஷன் போகிறதுக்கு முன்னாடி இங்கே டிட்டாச் பண்ணுறது மட்டும் ஒரு பார்த்துருவோம். ஏன்னா டிட்டாச் பண்ணுறதும் இதே தான் ஆப்ஷன் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
இந்த இது எல்லா பேஜ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து நீங்கள் இதெல்லாம் பெஸ்ட்டாக படிச்சிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இன்டர்வியூலலாம் நீங்கள் வாட்டு தட்டிட்டு போய்கிட்டே இருக்கலாம் வந்துட்டு, யோசிக்கவே தேவையில்லை. ஓகேவா? சும்மா நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா உண்மையிலே வேஸ்ட் வந்துட்டு. நான் அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக வந்துட்டு இன்டர்வியூ ஓரியன்டாகவும் படிங்க. ப்ளஸ் வந்துட்டு உங்களுடைய ரியல் டைம் ஓரியன்டாக நீங்கள் போனீங்கன்னா வந்து நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். உங்கள் கஸ்டமர் வந்து கேட்குறாப்பெல்லாம் வச்சுக்கோங்க, யோசிக்கவே கூடாது ஃபர்ஸ்ட் வந்துட்டு. ஓகேவா? டக்குன்னு வந்து உங்கள் மைண்ட்லேருந்து வரணும், அப்படியே கடகடன் டைப் பண்ண ஆரம்பிச்சிடணும். இன்கேஸ் வந்து அவர் வந்து உங்களுடைய மெசேஞ்சரில் வந்து கேட்குறாரு, இல்லாட்டி வந்து மீட்டிங்கில் கேட்குறாங்கன்னா யோசிக்கவே கூடாது. நீங்கள் வந்து திரும்ப திரும்ப இதெல்லாம் ப்ரெசன்டேஷன் பண்ணி பண்ணி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அசால்ட்டாக வந்து தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த பாரு இதெல்லாம் வந்து இதுதான் அப்படிதான் சொல்லிட்டு. ஓகேவா? அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு தியரிட்டிக்கலாகவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு எந்த இஷ்யூவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கூகுளில் போயிட்டு கூகுளில் போயிட்டு அந்த இஷ்யூவை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்கணும். அதை ஒரு நாள் நான் செப்பரேட்டாக சொல்கிறேன். இன்கேஸ் ஈவன் அது ஆரக்கலாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்துட்டு ஆர்டிஎஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை அதர் டெக்னாலஜியாக இருக்கட்டும். ஓகே, எந்த டெக்னாலஜி இருந்தாலும் சரி வந்து ஈவன் PostgreSQL, MySQL, எனக்கு வந்து டிபின்றதுனால அதை பேஸ் பண்ணி தான் எடுக்க முடியும். ஓகேவா? நான் அதே மாதிரி நீங்கள் வேறு எந்த டெக்னாலஜி இருந்தாலும் சரி, உங்களுடைய எரர் பேஸில் வந்து எப்படி கூகுளில் வந்துட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துகிட்டு வர்றது, கரெக்டான ஒரு லிங்க்ல போகணும் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வந்துட்டு. ஓகே, அப்போ தான் வந்து உங்கள் மேலே வந்து அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் கஸ்டமருக்கு வந்துட்டு. ஓகேவா? அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்துட்டு. ஏன்னா சீனியர் லெவலில் போகிறீங்க என்னென்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சேலரி நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த சேலரிக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கணும். நம்ம சேலரி மட்டும் வாங்கினா போதாது. ஓகே, ரொட்டேஷனாக வந்து நம்ம வந்து டெய்லி வர்றோம், ஒரு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா டே டு ஆக்டிவிட்டீஸ் டெய்லி மானிட்டரிங் பண்ணுறது, இல்லை ஏதோ டிக்கெட் வருதுன்னா அந்த டிக்கெட்டை ஒர்க் பண்ணிட்டு போகிறது, இதுலலாம் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவே கூடாது வந்துட்டு. அதையும் ஒர்க் பண்ணணும் கண்டிப்பாக வந்துட்டு. பட் அது தவிர வந்துட்டு உங்களுடைய கேப்பபிலிட்டி என்னவோ அங்கே வந்து உங்களுக்கு காமிக்கணும். அதுக்கு வந்து காமிக்கணும்னா நீங்கள் வந்து கூகுளை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது ஒரு நாள் பார்க்கலாம், நம்ம வந்துட்டு எப்படி வந்து கூகுள் வந்து ஃபுல்லாக வந்து எப்படி வந்துட்டு இஷ்யூ சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து அன்மவுண்ட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு டிட்டாச் பண்ணுறதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க என்னென்னா, வால்யூமில் சூஸ் பண்ணுங்கள், ஆக்ஷனில் போங்க, டிட்டாச் வால்யூம் கொடுத்துருங்க, அவ்வளோதான். டிட்டாச்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும். நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் இன்னொரு பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து 2B 2C இருக்குது. எனக்கு 2Cயில் உள்ளதை வந்துட்டு டிட்டாச் பண்ணிடலாம்னா இங்கே இருக்குது டிட்டாச் வால்யூம்னு சொல்லிட்டு. இதை கொடுத்துட்டு நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக டிட்டாச் ஆயிரும். டிட்டாச் ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன்னா இங்கே வந்து அவைலபிள்னு மாறிடும். இன்யூஸில் வந்து அவைலபிள் மாறிடுச்சுன்னா அது வந்து எதுவுமே அட்டாச் ஆகலைன்னு அர்த்தம். இங்கே வந்து அவைலபிள் மாறிடுச்சுன்னா ப்ளூ கலரில் மாறிடும். கலரை வந்து நீங்கள் விட்டுருங்க. மேக்ஸிமம் வந்து இந்த ஸ்டேட் வந்து அவைலபிள்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அது வந்துட்டு எங்கேயுமே அட்டாச் ஆகலை, எங்கேயுமே யூஸ் ஆகலைன்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? ஐடியலாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இது நம்ம என்ன பண்ணோம், டிட்டாச் பண்ணிட்டோம். ஈவன் நீங்கள் அட்டாச் பண்ணியிருந்தா கூட ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கலாம், டிட்டாச் பண்ணாலும் ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகேவா? அது நான் வந்து சும்மா டிட்டாச் பண்ணணுன்றது அவங்களுக்கு காமிச்சிருந்தேன் வந்துட்டு. பட் வந்து இதை வந்து நம்ம டிட்டாச் பண்ணியாச்சு. டிட்டாச் பண்ணிவிட்டு 2Cலேருந்து 2Bக்கு நீங்கள் காப்பி பண்ணணும்னா ஈஸியாக வந்து காப்பி பண்ணிக்கலாம். எப்படி என்னென்னா ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் வந்து இதை வந்து அட்டாச் பண்ணியிருந்தா கூட நீங்கள் இந்த ஆப்ஷனை பண்ணிக்கலாம். அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. எப்பவுமே வந்து அவைலபிளில் நீங்கள் அன்அட்டாச்மெண்ட் இது வந்து டிட்டாச் பண்ணிட்டு தான் வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ணணுன்ற ஒரு அவசியமே கிடையாது. இதை வச்சு நீங்கள் இதை யூஸ் பண்ணி கூட வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ணதாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் ஸ்னாப்ஷாட் இங்கே வந்துடும். சேம் ஆப்ஷன் தான் இங்கேயும் வந்துட்டு. ஓகே, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு கிரியேட்டிங் ஃபார் இல்லாட்டி மைக்ரேட்டிங் சொல்லி கொடுக்கலாம். மைக்ரேட்டிங் டு migrating to 2C to migrating from சொல்லி கொடுக்கலாம். migrating from 2C to 2B சொல்லி கொடுக்கலாம். என்கிரிப்ஷன் இதெல்லாம் வேணா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். டேக் வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். கிரியேட் ஸ்னாப்ஷாட் கொடுத்துட்டோம். ஓகேவா? கிரியேட் ஸ்னாப்ஷாட் கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு ஸ்னாப்ஷாட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, அப்போ இது கிரியேட் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஒரு வால்யூம் வந்துட்டு நீங்கள் 2Bக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்னாப்ஷாட்டை வச்சு.
ஸோ சம்டைம் இது டைம் எடுக்கும், சம்டைம் வந்துட்டு வேகமாக கிரியேட் ஆயிரும். ஓகே, இன்னும் 39 தான் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகேவா, இது வந்து டிட்டாச் பண்ணுறது. பட் நம்ம வந்து ஒரு இடத்துல இன்னொரு கிரியேட் பண்ணுறது இங்கே கொடுத்துருக்கனா என்னன்னு தெரில. பட் ஒரு மேபி ஸ்னாப்ஷாட்னு ஒரு செக்ஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்குதா என்னன்னு தெரில. ஓகேவா, நம்ம வந்து இது வந்து பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் வந்துட்டு நம்ம இது போய் பார்த்துடலாம். அவங்க வந்து ஃபியூச்சரில் நல்லா இருக்குன்றதெல்லாம் போய் சொல்லிட்டேன். இப்போ வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, நம்ம வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் கிரியேட் ஆயிடுச்சு இல்லையா. அந்த ஸ்னாப்ஷாட்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், கிரியேட் வால்யூம் சொல்லி கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு 1 GB வந்துருச்சு. இன்கேஸ் வேணுன்னா இங்கே வந்து 2 GB கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா, கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா உங்களுடைய வால்யூம் வந்துட்டு நீங்கள் அவைலபிலிட்டி ஜோனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபாஸ்ட் ஸ்னாப்ஷாட் ரீஸ்டோர் வேணுமா, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அப்ளிகபிள் இல்லை, நாட் எனேபிள்டுன்னு இருக்குது. நீங்கள் ஏன் நாட் எனேபிள் இருக்குன்னா, நீங்கள் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு 100 தடவை இங்கே வால்யூமில் போய்க்கோங்க. இப்போ சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து கிரியேட் ஸ்னாப்ஷாட்னு கொடுக்குறீங்களே, இங்கே வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இங்கே கிரியேட் ஸ்னாப்ஷாட்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மேனேஜ் ஃபாஸ்ட் ரீஸ்டோர்னு இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து எனேபிள் ஆகுறதா டிசேபிள் ஆகுறதான்னு வரும். இதெல்லாம் நமக்கு வேண்டியதில்லை. ஓகேவா, இதெல்லாம் வந்து நமக்கு இப்போதைக்கு வேண்டியதில்லை. இது வந்து கீழே இருக்குது, உங்களுக்கு கீழே வந்து நம்ம டாக்குமெண்ட்டில் வரிசையாக கொடுத்துருப்பாங்க, ஸ்னாப்ஷாட்லேயே இருக்கும். ஃபாஸ்ட் இங்கே வந்து இருக்குது, இதில் வந்து பார்த்துக்கலாம் நம்ம வந்துட்டு எப்படி வந்து ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ரீஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்னாப்ஷாட்டில் வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஆல்ரெடி ஒன்று கிரியேட் ஆகிட்டு இருக்குது, அதை வந்துட்டு நம்ம டெலிட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது தேவையில்லை நமக்கு வந்துட்டு. இது வந்து ஃபாஸ்ட் நம்ம சூஸ் பண்ணாலே வேகமாக கிரியேட் ஆயிரும். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போதைக்கு விட்டுறலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னாப்ஷாட் வச்சுருக்கிறோம். இதை வச்சு நம்ம வந்துட்டு ஒரு வால்யூம் வந்து ஒன்று கிரியேட் பண்ணணும். இங்கே வால்யூம் கிரியேட் பண்ணிட்டோமா, இல்லை 2 GB கிரியேட் பண்ணலை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு கிரியேட் வால்யூம் சொல்லி கொடுக்குறீங்க. கிரியேட் வால்யூம் கொடுத்துக்கலாம், கிரியேட் இமேஜும் கொடுத்துக்கலாம். 2 ஆப்ஷனும் இங்கே வந்து ஸ்னாப்ஷாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து கிரியேட் வால்யூம் கொடுத்துட்டு 2 GB கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து 2Bன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன் மட்டும் என்ன பண்ணிக்கலாம். நீங்கள் த்ரோ போட்டு இதெல்லாம் வந்து அந்த கரெக்டான ஒரு ஸ்டோரேஜ் இல்லாட்டி கரெக்டான ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணால் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். இங்கே வந்து கிரியேட் வால்யூம் சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வால்யூம் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கும். 2 GB வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எங்கே கிரியேட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். 2Bல வந்து 2 GB கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா, எங்கேருந்து கிரியேட் பண்ணோம், இந்த ஸ்னாப்ஷாட்லேருந்து கிரியேட் பண்ணோம். இந்த ஸ்னாப்ஷாட் எங்கேருந்து கிரியேட் ஆயிடுச்சு, 2Cலேருந்து கிரியேட் ஆயிடுச்சு இல்லையா. இப்போ 2Cல உள்ள டேட்டாவும் இங்கேயும் ஒரே டேட்டா இருக்குதான்னு பார்க்கணும். இப்போ என்ன பண்ணலாம், இந்த வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சும்மா நம்ம டிசேபிள் பண்ணி வச்சுருந்தேன், டிட்டாச் பண்ணி வச்சுருந்தேன். இதை வந்து நான் சும்மா ஒரு அட்டாச் பண்ணிடுறேன். இன்ஸ்டன்ஸ் நேம் செலக்ட் பண்ணோம். ஓகே, இந்த 2C வந்து நம்ம எங்கே பண்ணியிருக்கோம், 2Cலேயே அட்டாச் பண்ணியாச்சு. இந்த 1 GB வந்துட்டு இந்த 2 GB இருக்கு இல்லையா, இந்த 2 GB வந்து எங்கேருந்து செலக்ட் பண்ணியிருக்கோம், இந்த 2 GB வந்து எங்கேருந்து செலக்ட் பண்ணியிருக்கோம், நம்ம ஸ்னாப்ஷாட் எங்கேருந்து கிரியேட் பண்ணியிருக்கோம், இந்த ஸ்னாப்ஷாட்லேருந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்னாப்ஷாட் எங்கேருந்து கிரியேட் பண்ணோம், 2Cயோட வால்யூம்லேருந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2C இந்த ஒரு 2G உடைய வால்யூமை வந்து பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு 2Bயோட இன்ஸ்டன்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த அட்டாச் பண்ணியாச்சு. அட்டாச் பண்ணும்போது நம்ம என்ன கொடுக்கலாம்னா இங்கே வந்துட்டு சும்மா வந்து சீன்னு சொல்லி கொடுத்துடலாம். ரெண்டுமே அட்டாச் பண்ணிட்டோம். நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு இங்கே வந்து திரும்ப நீங்கள் வந்து எல்லாத்தையுமே மவுண்ட் பண்ணணும். இங்கே வந்துட்டு இங்கேயும் இல்லை, இங்கே வந்து நம்ம வந்து எல்லாமே அன்மவுண்ட் பண்ணிட்டோம் இல்லையா. அப்போது இங்கே வந்து இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இதை கிளிக் பண்ணால் எங்கே இருக்குது, இங்கே வந்து இருக்கு இல்லையா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட் யூஸ் திஸ் கமாண்ட் இஃப் யூ ஆர் மவுண்டிங் எ வால்யூம் தட் ஆல்ரெடி ஹஸ் டேட்டா ஆன் இட். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் தட் வாஸ் கிரியேட்டட் ஃப்ரம் ஸ்னாப்ஷாட்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்னாப்ஷாட்லேருந்து கிரியேட் பண்ணாலோ இல்லாட்டி ஆல்ரெடி டேட்டா இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு இந்த கமாண்ட் யூஸ் பண்ணவே தேவையில்லைன்றாங்க. டைரெக்டாக வந்துட்டு நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆல்ரெடி நம்ம ரன் பண்ணிட்டோம், அதனால் வந்துட்டு இது தேவையில்லை. நம்ம ஒரு டைரக்டரி வந்து
ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா. அந்த டைரக்டரிக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒன்றுக்கு செப்பரேட்டாக நம்ம வந்துட்டு மவுண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு LSBLKன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதோடைய மவுண்ட் பாயிண்ட் என்னது பி. இங்கே வந்துட்டு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இதை வந்து அப்படியே மவுண்ட் பண்ணிக்கலாம். மவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு DF-H கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து வந்துருச்சு. இன்னொரு மவுண்ட்டும் நம்ம வந்து பண்ணி வச்சுருக்கிறோம். என்னது, இன்னொரு மவுண்ட் பாயிண்ட் வந்துட்டு இங்கே வந்து சின்னு சொல்லியிருக்கு இல்லையா. இந்த சிஏவும் நம்ம வந்து மவுண்ட் பண்ணணும். சிஏ மவுண்ட் பண்ணுறது, இந்த சிஏ எங்கேருந்து கிரியேட் பண்ணோம், நம்ம வந்து 2Cயில் உள்ள ஒரு 1 GB ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சு, அந்த 1 GB வால்யூம் இருந்துச்சு, அந்த 1 GB வால்யூம்ல தான் இது வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் வந்து நம்ம ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ணிட்டு ஸ்னாப்ஷாட்லேருந்து வால்யூம் கிரியேட் பண்ணும்போது நம்ம வந்து சும்மா சைஸை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோம் 1 GB வந்து 2 GB வரைக்கும். ஓகேவா. அதனால் இப்போ வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு இதுக்கும் நீங்கள் மவுண்ட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு /dev/xvdcன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து நமக்கு டைரக்டரி இல்லை, அதனால் வந்து ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணணும். இது நம்ம ஜஸ்ட் ஒரு காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே வந்து பார்த்தோன்னா டைரக்டரி ஒன்று கிரியேட் பண்ணணும். mkdir சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம லோக்கல் இங்கேயே வச்சுக்கலாம். அப்படியே வந்துட்டு இங்கே mkdir சொல்லி கொடுத்துட்டு 2C டேட்டான்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஒன்று ஸ்லாஷ்குள்ளே இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா டைரெக்டாக இந்த யூசர் ஹோம்குள்ளே இருக்குது. இதுக்குள்ளே இருக்குது. நம்ம வந்துட்டு ஈஸி இன்ஸ்டன்ஸ்குள்ளே இதை ஈஸி யூசர்க்குள்ளே ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா. அப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், மவுண்ட் பண்ண போகிறோம். மவுண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், இது வந்து 2Cன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து ஸ்லாஷ் எதுவுமே தேவையில்லை, ஏன்னா அதே டைரக்டரிக்குள்ளே தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தோன்னா DF-Hன்னு சொல்லி கொடுத்து பாருங்கள். செப்பரேட்டாக வந்துட்டு 2 மவுண்ட் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து வந்துருச்சு. ஓகே, ரெண்டுலேயுமே வேறு வேறு டேட்டா தான் இருக்கணும். இப்போ இங்கே என்ன டேட்டா இருக்குதோ அதே தான் இங்கேயும் இருக்கணும். ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு DF-H கொடுத்தீங்கன்னா இங்கே இல்லை, LSBLK கொடுத்து பாருங்கள். கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து Fன்னு இருக்கு இல்லையா, அந்த F-ஐ வந்து நம்ம வந்து மவுண்ட் பண்ணணும். எங்கே சாம்பிள் டேட்டான்னு இருக்குது. நீங்கள் எந்த டைரக்டரி வேணாலும் மவுண்ட் பண்ணிக்கலாம். இதே சேம் டைரக்டரி தான் மவுண்ட் பண்ணணும் தேவையில்லை. பட் இருந்தாலும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே வந்துட்டு சுடோ கொடுத்துட்டு கமாண்ட் வந்து பார்த்துக்கலாம். ஒரு நிமிஷம். சுடோ மவுண்ட்டு /dev ஓகேவா /xvdfன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம வந்து இதே மவுண்ட் பண்ணிடுங்க. மவுண்ட் தப்பு. இப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து DF-H கொடுத்து பாருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா இருக்கணும். இங்கே வந்து டைரக்டரி இருக்குது, டைரக்டரிக்குள்ளே என்ன டேட்டா இருக்குன்னு பார்க்கணும். இதே டேட்டா தான் அங்கே 2 GBக்குள்ளே இருக்கணும். 2 இது இருக்குது. இந்த சேம் டேட்டா வந்து இங்கேயும் இருக்குதான்னு பார்க்கணும். நம்ம வந்து பார்த்தோன்னா CD கொடுத்து இதுக்குள்ளே போய்க்கலாம். போனீங்கன்னா இதே சேம் டேட்டா வந்துட்டு இந்த நம்ம இது வந்து இங்கே தான் கிரியேட் பண்ணியிருந்தோம், மேலே வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா. இங்கே VI கொடுத்து செப்பரேட்டாக கிரியேட் பண்ணியிருந்தோம், கமாண்டில் மாற்றிருந்தோம். ஓகேவா. எல்லாமே இங்கே பண்ணி பார்த்தோம். பாருங்கள், இங்கே வந்து VI கொடுத்து செப்பரேட்டாக கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேம் டேட்டா தான் இங்கேயும் இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் லைக் நம்ம வந்து ஒரு வால்யூம் வந்துட்டு எப்படி மைக்ரேட் பண்ணுறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு அவைலபிலிட்டி ஜோனுக்கு, ஒரு அவைலபிலிட்டி ஜோன்லேருந்து இன்னொரு அவைலபிலிட்டி ஜோனுக்கு எப்படி மைக்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம். இப்போ இன்கேஸ் இந்த அவைலபிலிட்டி ஜோன்லேயே இது வந்து பார்த்தோன்னா 2C அவைலபிலிட்டி ஜோன் இல்லையா, இந்த ஈஸி இன்சூரன்ஸ் ரன் ஆகிற அவைலபிலிட்டி ஜோன்லேயே மல்டிபிள் ஈஸி இன்சூரன்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து ஸ்னாப்ஷாட் எடுக்கணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் வந்து டிட்டாச் பண்ணிவிட்டு அங்கே போய் அட்டாச் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அப்போ வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணணும், ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் இந்த மவுண்ட்டை மட்டும் ரன் பண்ணிட்டு பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி இந்த கமாண்டே ரன் பண்ணணும். இது மட்டும் ஃபைல் சிஸ்டம் கிரியேட் பண்ணுறது, MKFS மட்டும் நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் இது ரன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்க வேண்டியதான். இது மட்டும் பண்ண தேவையில்லை. சாரி, இல்லை, இது வந்து பண்ணக்கூடாது. சாரி, இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பண்ணவே தேவையில்லை. புதுசாக ஒரு ஈஸி இன்சூரன்ஸில் இருந்துச்சுன்னா ஓகேவா. நீங்கள் வந்து இப்போ இதிலே வந்து பார்த்தோன்னா 2Bலேயே வந்து பார்த்தோன்னா இன்னொரு 10 ஈஸி இன்சூரன்ஸ் இருக்குன்னா 10லேயே வந்து நீங்கள் வந்து இது மவுண்ட் பண்ணி அன்மவுண்ட் பண்ணோம்னா நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து IOPS ஃபைல் சிஸ்டம், IOPS வால்யூம் டைப் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இந்த சேம் இந்த இது இருக்கு இல்லையா, அந்த டிவைஸ் இருக்கு இல்லையா, சேம் டிவைஸை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எல்லா ஒரு 10 ஈஸி இன்சூரன்ஸ் இருக்குன்னா 10 ஈஸி இன்சூரன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து மினிமம் 16 ஈஸி இன்சூரன்ஸ் வரைக்கும் நீங்கள் இதை வந்து சேம் ஃபைல் டிவைஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா
எல்லா இந்த சேம் டிவைஸை வந்து எல்லா 16 ஈஸ்வரன்ஸ்லேயும் நீங்கள் வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் டிட்டாச் பண்ணி அட்டாச் பண்ண அவசியமே இல்லை. நார்மலாக எப்போனா ப்ரொஃபஷனல் ஐஓபிஎஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணும்போது. ஓகேங்களா, இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள். All participants are muted. All participants are unmuted. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதா? ஹலோ, இல்ல ஜி ஆக்சுவலி இந்த ஃபைல் சிஸ்டம் இது பண்றது அது எப்படி ப்ராசஸ் பண்றது எல்லாம் கிளியரா போயிடுச்சு. ஓகே. நீங்க கிளியரா அதை படிச்சாலே போதும் இல்ல, அதை வச்சு அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணலாம்ல. இல்லை, அது வந்து நீங்கள் வந்து இதை வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஏன் கொடுத்துருக்குறாங்கன்றதை இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். ஓகேவா, இதெல்லாம் நீங்கள் படித்தாதான் வந்து உங்களுக்கு வந்து புரியும். சிம்பிளாக நீங்கள் பிளைண்டாக காப்பி பண்ணி போட்டிங்கன்னா வேஸ்ட் உண்மையிலே. இல்ல கரெக்ட். ஓகேவா, அதனால வந்து இதை ஒரு தடவை படிங்க. நம்ம ஸ்லோவாக தான் போகிறோம், இன்னும் ஃபாஸ்ட்டாகவே போகல. ஓகே, ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் நம்ம கடவுள் போயிடலாம். பட் வந்து நீங்கள் மெயினாக வந்துட்டு நான் ஏன் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி பண்ணுறேன்னா, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து யாரையுமே டிஃபெண்ட் பண்ண தேவையில்லை. இதுவே பார்த்துட்டு நீங்கள் வாட்டு கடவுள் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஃபாஸ்ட்டாக. ஓகேவா, இதில் வந்து உங்களுக்கு எதுவுமே டவுட் இல்லை இல்லையா? இல்ல டவுட் இல்லை. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ½ hour எடுக்கலாமா, இல்லாட்டி இது ஒன்று படிக்கலாமா? என்ன உங்களால் கேட்க முடியும்னா நான் வந்து பண்ணிகிட்டே போகிறேன். இல்லாட்டி வந்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் டே பார்க்குறதா பார்த்துக்கலாம். இதில் வந்து வேற எதுவுமே இல்லை, ஜஸ்ட் வந்து இதை மட்டும் பார்த்துடலாம். இல்லாட்டி ஒரு ½ hour மட்டும். ஓகே. All participants are muted. இப்போ வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம இதெல்லாம் எல்லாமே பண்ணி பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து எப்படி வந்து வியூ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வியூ பண்ணுறது நமக்கு வந்து இப்போ நிறைய வால்யூம்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரே ஒரு வால்யூம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க என்ன சொல்கிறாங்க, ஜஸ்ட் வந்து ஈஸ்வரன்ஸ்ல போங்க, நேவிகேஷன் பேர்லாம் வால்யூம் சூஸ் பண்ணுங்கன்றாங்க. ஓகேவா, சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், நேவிகேஷனில் போகிறோம். இங்கே வந்து இங்கே வந்து வால்யூம் வந்து சூஸ் பண்ணியாச்சு. நேவிகேஷன் பேரில் எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரில் வந்து வால்யூம் வந்து கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணால் இங்கே வந்து பார்த்தா நமக்கு வந்து சிம்பிளாக வந்து எவ்வளோ இருக்குது, எத்தனை ரோஸ் இருக்குது, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2, 4, 5 ரோஸ் தான் இருக்குது. ஓகேவா, 5 ரோஸில் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இதே இதில் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து ஒரு 100 ரோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 100 ரோ இருக்குன்னா உங்களால் ஐடென்டிஃபை பண்ண ரொம்ப கஷ்டம் இல்லையா? அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க என்னென்னா, இங்கே வந்துட்டு நமக்கு ஒன்று வால்யூம் ஐடி வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக மைண்டில் வச்சுக்க முடியாது எப்பயுமே. அதுக்கு என்ன பண்ணலாம், உங்களுடைய நேம் வந்து ஒவ்வொரு வால்யூம் நீங்கள் கிரியேட் பண்ணும்போதும் நேம் நீங்கள் ஈஸியாக கொடுத்துடணும். இங்கே வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வால்யூம் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ரூட் வால்யூம் வந்து ஒரே ஒரு வால்யூம் தான் ஈஸ்வர் இன்சூரன்ஸ்க்கு இருக்கும். ஒரு ஈஸ்வர் இன்சூரன்ஸ்க்கு ஒரு ரூட் வால்யூம். இப்போ வந்து 100 ஈஸ்வர் இன்சூரன்ஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா 100 ரூட் வால்யூம் இருக்கும். ஓகேவா, அந்த ரூட் வால்யூம்க்குலாம் ரூட் வால்யூம் வந்து நீங்கள் செப்பரேட்டாக நேம் கொடுத்துக்கலாம். ஈஸ்வர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட் இவிஎம், ஓகேவா, ப்ராட் இவிஎம் ரூட் வால்யூம் அந்த மாதிரி வந்துட்டு ஒன்றுக்கு ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு ஒவ்வொரு ஈஸ்வரன்ஸுக்கும் ஒவ்வொரு நேம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த நேம், அந்த ஈஸ்வரன்ஸ் நேம் ப்ளஸ் வந்துட்டு ஐஃபன் ரூட் வால்யூம் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அடிஷனல் வால்யூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்வரன்ஸ் நேமு ப்ளஸ் வந்துட்டு வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3 அந்த மாதிரி கொடுக்குறதா இருந்தால். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து 2 சொல்லி கொடுத்தீங்கன்னா டூ சீன் சொல்லி கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து 2C ரிலேட்டடாக என்னென்ன இருக்குன்னு சொல்லி வந்துடும். இப்போ இது C2 சேர்த்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருது. இல்லாட்டி இங்கே வந்துட்டு பார்த்தோன்னா 2C இங்கே இருக்கும், அட்டாச் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இந்த நேமை கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருது. சாரி, ஓகே, 2C எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வருது. இப்போ வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்துட்டு 2C வேணாம், 2B தான் வேணும்னா 2B வந்து வந்துடும். 2B வந்து பார்த்தோன்னா இங்கே 3 இருக்குது, 3னா இங்கே வந்து அட்டாச் பண்ணியிருக்கு, 3 தான் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபில்டர் வந்து சிம்பிள் தான். ஓகேவா, இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு. இல்லை உங்களுடைய இன்சூரன்ஸ் ஐடி தெரியணும்னா இன்சூரன்ஸ் ஐடி பேஸ் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா, அதுக்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, ஜஸ்ட் வந்து ஈஸ்வர் இன்சூரன்ஸில் போங்க, சூஸ் இன்சூரன்ஸ் செலக்ட் பண்ணுங்கன்றாங்க. இங்கே இன்சூரன்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்சூரன்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடுது. ஓகேவா, டு வியூ மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் இன்சூரன்ஸ் செலக்ட் இட். ஓகேவா, அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ், இதில் வந்து டீட்டெயில்ஸ் பேனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், டீட்டெயில்ஸ் பேனில் யூ கேன் இன்ஸ்பெக்ட் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் அபவுட் ரூட் அண்ட் பிளாக் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க.
இங்கே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டிவைஸ் நேம் செப்பரேட்டாக வந்துடும். இந்த டிவைஸ் நேம் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் வால்யூம் வந்து எத்தனை வால்யூம் இருக்குன்னு சொல்லிட்டு. அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து சர்ச் பண்ணுறதா இருந்தால் சர்ச் பண்ணிக்கலாம். இல்லை என்னென்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து இபிஎஸ் ஐடி வந்து இருந்துச்சுன்னா இபிஎஸ் ஐடி வச்சு நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலான்றாங்க. ஓகேவா? இபிஎஸ் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரம் இபிஎஸ்னா இதை தான் சொல்கிறாங்களா? நம்ம இதான் வந்துட்டு ஓகேவா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதை பேஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இங்கே நீங்கள் வந்து வால்யூம் வந்து நீங்கள் நேம் கொடுத்துட்டாலே உங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃப்ரீ டிஸ்க் எவ்வளோ, ஃப்ரீ சைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் இதில் வந்து எவ்வளோ ஃப்ரீ இருக்குன்னு சொல்லி வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து இதே வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ்பிஎல்கேன்னு சொல்லி கொடுங்க. சரி, எல்எஸ்பிஎல்கே இங்கே வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு இதோட இது வந்து தனியாக வந்து வரணும். இது வந்து 8GB பார்ட்டிஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கோடைய நமக்கு வந்து செப்பரேட்டாக வரணும்னா சொல்லி கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து எவ்வளோ ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்துடும். இது டீக்கும் நமக்கு நீங்கள் வந்து டீயை ரிமூவ் பண்ணிங்கன்னா இது வந்து ஃபுல்லாக வராது. மட்டும் போட்டிங்கன்னா இந்த டைப் என்னன்னு சொல்லிட்டு வராது. அதுதான் வந்து டீயோட சேர்த்து போடுறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு ரீப்ளேசிங் தி வால்யூம். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, இது நான் ரீப்ளேசிங் நான் பண்ணி பார்த்ததில்லை. இவங்க என்ன சொல்ல வர்றாங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம் பேஜ் வந்து செலக்ட் செக் பாக்ஸ் ஆஃப் தி வால்யூம் டு ரீப்ளேஸ்ன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து வால்யூம் பேஜில் எங்கே இருக்குது, இங்கே வந்து பார்த்தோன்னா இது நான் இதோட பார்த்துட்டு சொல்கிறேன், இது எங்கே இருக்குன்னு தெரில. இது வந்து நான் கொஞ்சம் படிச்சுட்டு வேணா சொல்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பண்ணும்போது டிட்டாச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டிட்டாச் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்குதுன்னா நீங்கள் வந்து போர்ஸ் டிட்டாச் வால்யூம் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக ஃபாஸ்ட்டாக வந்து முடிஞ்சிடும். பட் இதோடைய ஃபீச்சர்ஸ் வந்து இது என்ன எனேபிள் ஆகிருக்குது, இது இன்கேஸ் இது கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இன்டர்னலாக உள்ள என்ன நடக்குன்னு தெரியாது. ஓகேவா? அதனால் வந்துட்டு நீங்கள் அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும் ஃபோர்ஸ் டிட்டாச்னா, அதையும் நீங்கள் லைட்டாக பார்த்துக்கோங்க. மானிட்டரிங்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மானிட்டரிங் என்ன இருக்குது, மானிட்டரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே வார்னிங் இம்பேர்ட் இருக்கு. ஓகேன்னு இருந்துச்சுன்னா இங்கே வந்து என்ன எங்கே போய் பார்க்கலாம் இருங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு வால்யூம் ஸ்டேட்டஸ் காலம் வந்து டிஸ்பிளே தி ஆப்ரேஷனல் ஃபார் ஈச் வால்யூம் சொல்லி கொடுக்குறாங்க. வால்யூம் கிளிக் பண்ணிட்டோம். வால்யூம்ல இங்கே வந்து செக் ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓகேன்னு இருக்கணும். ஓகேன்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகேன்னா ஒரு ஆப்ஷன் இங்கே வந்து ஓகேனா என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் இது படித்து பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஓகேங்கன்னா ஜஸ்ட் வந்து எனேபிள் ஆகிருக்குது, அவ்வளோ. ஐஓ எனேபிள்டு அண்ட் ஐஓ ஆட்டோ எனேபிள்டு. ஓகே, இது வந்து இது வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஜஸ்ட் வந்து வார்னிங்னா இங்கே வார்னிங் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்ன்றது நமக்கு தெரியணும். வார்னிங் நீங்கள் இதை படிங்க. அதுக்கப்புறம் இம்பேர்டன் என்னது, இன்சஃபிஷியன்ட் டேட்டா, இது எல்லாமே நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? மானிட்டரிங்கில் வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் இதான் இருக்குது. இங்கே வந்து ஸ்டேட்டஸில் வந்து இவங்களே பார்க்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஈவெண்ட்டு, இங்கே வேறு என்ன இருக்குது, ஈவெண்ட் எங்கே இருக்குதுல, ஈவெண்ட் ஈவெண்ட்
ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் வால்யூம் ஈவெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. மானிட்டரிங் ஸ்டேட்டஸில் வந்துருச்சு. இங்கே வந்து பார்த்தோன்னா ஈவெண்ட் எங்கே இருக்குது, ஈவெண்ட் இங்கே வந்து பார்த்தோன்னா ஈவெண்ட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து செப்பரேட்டாக வந்து மானிட்டர் பண்ணுறதா பார்த்துக்கலாம். நம்ம எதுவுமே கிரியேட் பண்ணல. ஈவெண்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணால் இங்கே கிரியேட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். நம்ம க்ளவுட் வாட்ச்லேருந்து வருமானம் தெரில. ஈவெண்ட் வந்து நம்ம இதிலலாம் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஈஸியன்ஸ்லாம் சார் ஆர்டிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்னு சொல்லிட்டு செப்பரேட்டாகவே இருக்கும். நம்ம அதனால் வந்து நம்ம அங்கே ஈஸியாக கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஆர்டிஎஸில் போனீங்கன்னா கிரியேட் பண்ணலை, அதனால் இங்கே டிஸ்பிளே ஆகாதுன்னு நினைக்கிறேன். சரி இங்கே இருக்குல்லையா, இங்கே வந்து ஈவெண்ட் இருக்கும். இது வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணி நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஈவெண்ட்லாம் வந்துட்டு. ஓகேவா, நம்ம வந்து இங்கே வந்து எப்படி இருக்குன்னு தெரில. இங்கே கிரியேட் ஈவெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்துட்டு ஈவெண்ட் தான் கொடுத்துருக்குறோம். இது எங்கே கிரியேட் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்கல. ஓகே, இல்லை இது வேண்டாம். நம்ம ஈவெண்ட் நான் செப்பரேட்டாக பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈவெண்ட்லேயும் போய் நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலான்றாங்க. ஈவெண்ட்லனா நீங்கள் செப்பரேட்டாக கிரியேட் பண்ணணும் ஒவ்வொரு ஈஸி இன்ஸ்டன்ஸ்க்கும். ஓகேவா, கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இதே இதில் வால்யூமில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு ஐஓ இன்ஃபர்மேஷன் எல்லாமே செக் பண்ணுறதுக்கு இதுலேயும் பார்த்துக்கலான்றாங்க. டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு வால்யூம் ஐடி வந்து எனேபிள் வால்யூம் ஐஓன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் நம்ம எனேபிள் பண்ண வேணாம். நம்ம வந்து இப்போதைக்கு பண்ணி பார்த்ததில்ல. பட் வந்து பார்த்தோன்னா இது வேணா நான் படிச்சுட்டு வேணா சொல்கிறேன். நம்ம வந்து இன்கேஸ் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, அன்னசரியா இல்லாட்டி அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி ஆயிரும். இதை பார்த்துட்டு இது வேணா சொல்கிறேன் எப்படின்ட்டு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் எப்பவுமே வால்யூம் வந்து நீங்கள் டெலிட் பண்ணுறது வந்துட்டு நார்மலாக ஒவ்வொரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெலிட் பண்ணிடுங்க. இல்லாட்டி அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் இன்கேஸ் மறந்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதுக்கப்புறம் வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க இல்லையா. ஒவ்வொரு டைம் ஈஸி இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 8GB வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அடிஷனல் வால்யூம் எடுத்துகிட்டே இருக்கும். அதனால வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வால்யூமாக தான் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இது வரல, சாரி. இங்கே வந்து பார்த்தோன்னா டெலிட் வால்யூம் சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துருங்க ஒவ்வொரு இதுலேயும். இது வந்து டிட்டாச் பண்ணிட்டு தான் டெலிட் பண்ண முடியும். ஏன்னா அது ஆல்ரெடி டிட்டாச் பண்ணதுனால இதுவாகிடுச்சு. இதையும் வந்து டிட்டாச் பண்ணி விட்டுருலாம், கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா. இப்போ இது வந்து பார்த்தோன்னா டெலிட் ஆயிடுச்சு. இன்னும் டெலிட்டிங் தான் காமிக்குது, சாரி. டெலிட் ஆயிடுச்சுன்னா அதுவே போயிடும் இங்கேருந்து. ஏன்னா சம்டைம் வந்து டிட்டாச் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஓகேவா, அதனால் வந்து நீங்கள் டிட்டாச் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஈஸி இன்ஸ்டன்ஸும் நீங்கள் வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு டெலிட் பண்ணி விடலாம். இது ஈஸி இன்ஸ்டன்ஸ்லாம் டெர்மினேட் பண்ணும்போது நீங்கள் ரெண்டுமே சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெர்மினேட் பண்ணிடலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் இங்கே திரும்ப வால்யூம் வந்து நீங்கள் டிட்டாச் ஆயிடுச்சுன்னா இது வந்து டிட்டாச் ஆயிடுச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு நிமிஷம் இன்னும் யூஸ் தான் இருக்குது. ரெண்டுமே இன்னும் டைம் எடுத்துகிட்டே தான் இருக்குது. அதுக்காக தான் இவங்க வந்து என்ன ஃபோர்ஸ் டிட்டாச் வால்யூம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு சம்டைம் டைம் எடுத்துகிட்டே இருக்கும். ஓகேவா, அதனால் வந்து நீங்கள் வந்து அதை கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க எப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், இது இப்போ தான் ஆயிருக்குது. ஓகேவா, இதில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் டெலிட் வால்யூம் கொடுத்தீங்கன்னா வால்யூம் டெலிட் ஆயிரும். பட் இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டே இருக்குது. இது எவ்வளோ டைம் எடுக்குன்னு தெரியாது. இப்போ ரெண்டுமே வந்துடுச்சு. இப்போ இதையும் வந்துட்டு நீங்கள் டெலிட் பண்ணி விட்டுறலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று இந்த 8GB வந்து பார்த்தோன்னா இன்ஸ்டன்ட் டெலிட் ஆனதுக்கப்புறம் அதுவே டிட்டாச் ஆகி டெலிட் பண்ணி விட்டுரும். ஸோ நம்ம வந்து எல்லாமே டெலிட் பண்ணிட்டோம், டெர்மினேட் பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணியாச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ஷாட் டெலிட் பண்ணோமா, பண்ணியிருக்க மாட்டோம். இது மேனுவலாக கிரியேட் பண்ணது. ஸோ இதையும் வந்து நீங்கள் டெலிட் பண்ணணும். ஸ்னாப்ஷாட்டையும் டெலிட் பண்ணியாச்சு. ஸோ வால்யூம் டெலிட் பண்ணிட்டோம், நம்ம ஏஎம்ஏ எதுவுமே கிரியேட் பண்ணல,
இன்ஸ்டன்ஸையும் டெலிட் பண்ணி விட்டோம். ஓகேவா, இதெல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பயுமே வந்து ப்ராப்பராக வந்து டெர்மினேட் பண்ணி விட்டுறணும் சிஸ்டத்தை வந்துட்டு. ஓகே, உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். All participants are unmuted. ஒரே நிமிஷம் ஹலோ, என் தலைமுறை வரும்போது நான் நல்லா இல்லை இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இல்லை இல்லையா? ஓகே இல்லை சார். ஓகேங்க, நம்ம வந்து நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு வாங்க. நம்ம வந்துட்டு நான் நாளைக்கு வந்து ரிமைனிங் பார்க்கலாம். இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன், ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, ரிமைனிங்லாம் நாளைக்கு வந்து பார்ப்போம். ஆக்சுவலா The links ரன் பண்ண விடலாமா? இல்லை இன்ஸ்டன்ஸ்லாம் நீங்கள் வந்து இல்லை ரன் பண்ண வேணாம், வந்துட்டு டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலிட் பண்ணிவிட்டு டெய்லி கிரியேட் பண்ணுங்க. அது அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்து டெய்லி நீங்கள் கிரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண வந்துட்டு உங்களுக்கு இன்னும் நிறைய வந்து எக்ஸ்போசர் கிடைக்கும். நீங்கள் ஒரு இன்ஸ்டன்ஸ் ஒரு இல்லை புரியல, சொல்லுங்க. இல்லை புரியல, கொஞ்சம் சவுண்டாக பேசுங்களேன். இப்போ வால்யூம் இருக்கு இல்லையா, ஆமாம்மா, வால்யூம் வந்து இப்போ டெர்மினேட் பண்ண சொன்னீங்க இல்லையா? ஆமாம்மா. வால்யூம் டெர்மினேட் பண்ணி இன்ஸ்டன்ஸ் வந்து ரன் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொன்னாங்க. இல்லை அது பண்ணலாம், அது பண்ணுறாங்க பண்ணலாம். வால்யூம் மீன்ஸ்னா அந்த இது அடிஷனல் வால்யூம் மட்டும் தான் டெர்மினேட் பண்ண முடியும். ஓகேவா, நீங்கள் ரூட் வால்யூம் டெர்மினேட் பண்ணால் அந்த இன்ஸ்டன்ஸ் போயிடும் இல்லையா? ரூட் வால்யூம் டெர்மினேட் பண்ண முடியாது. இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கும், ரூட் வால்யூம் நீங்கள் எதுவுமே டச் பண்ண முடியாது. ஓகேவா, நான் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்துட்டு டெர்மினேட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அதோடைய என்ன சொல்கிறது ஒரு நல்லா ஃபெமிலியர் ஆக முடியும் இல்லையா? அதனால வந்து நீங்கள் வந்து நல்லா ஃபெமிலியர் ஆகணும்னா நீங்கள் வந்து உங்களுக்குள்ள நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை திரும்ப டெர்மினேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதை மட்டும் லைட்டாக பார்த்துக்கோங்க எப்படின்ட்டு. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற போது எப்பயுமே டெர்மினேட் பண்ணிடுங்க. டெர்மினேட் பண்ணும்போது எல்லா வால்யூமும் ப்ளஸ் வந்து ஸ்னாப்சாட் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்களான்னு பார்த்துக்கோங்க. இபிஎஸ் ஏதாச்சும் இருக்குன்னா இபிஎஸ் இது என்ன சொல்கிறது ஏஎம்ஐ வந்துட்டு ஓகேவா, ஏஎம் இமேஜ் காப்பி ஏதாச்சும் இருந்தாலும் அதையும் வந்து டெர்மினேட் பண்ணி விட்டுருங்க. அதான் வந்து உங்களுக்கு எப்பவுமே நல்லாயிருக்கும். ஓகேங்க, ஓகே. வேறு ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை